40 பேர் செத்து போறான். இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது, அப்புறம் அழுகுற மாதிரி நடிக்கிறது. 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். நீங்க கொடுத்த பாதுகாப்பு தான். Dr. Srivarma's Vajicare presents the Fire Media's The Round Table. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9994244111 and 9994211666. ஸோ யார் வேண்டாம் அப்படின்றது தான் எப்பயுமே தேர்தல் களமாக இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் வேணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தமிழக அரசியல் திரும்புது. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வெற்றி அடையலைன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முகத்தில் கரியை பூசக்கூடிய ஒரு தேர்தலாக இது மாறும். பவர் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் என்ற ஒற்றை நபர் தான். இவர் இங்கே இருக்காரு, எங்கள் தலைவர் இங்கே இருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் அது, நானும் அவர்களும் அப்படின்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் தேர்தல் களம் அப்படி இல்லை. தோல்வியை சந்தித்திருக்கிறது கடந்த 5 வருடங்களில். இந்த ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பெட்டராம் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. இது கோடை காலம் அல்ல, இது வசந்த காலம்பாங்க. இந்த காலத்தில் வெயில் அடிக்காத கோடை காலம்பாங்க. ஏன் காசு திருட்டேன்னு கேட்டால் திருடன்னு சொல்லாதீங்க, பிறர் பொருள் நேசிப்படன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி பேரை எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கோங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றுவதில் வல்லவர்கள். மாசு அவர்கள் சொல்கிறாரு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ கஞ்சாங்க 0 கஞ்சாங்க ஒரு செடி கூட இங்கே இல்லைங்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள 5 அடியில் கஞ்சா செடி முளைச்சு நிற்கிது. போதையின் மாநிலமாக இங்கே மாறிக்கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு நிர்வாக திறமையே இல்லை, இவர்களால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை அப்படின்னா எப்படிங்க இது சாத்தியமா இருக்கும்? கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்குங்கிறது தான் அவங்களோட கொள்கையா இருந்தது. அதாவது அதுதான், அதை நோக்கி தான் பயணிச்சதா இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல கடன் அதிகரிக்கிறப்ப இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறது. ஒரு மாநாடே நாங்கள் என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறோமோ அதையே ரெப்ளிகேட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் எங்களை பற்றி பேசல நாங்கள் ஒத்துக்கணுமா? மக்களுக்கு அங்கே இருக்க நம்பிக்கை வேற. அந்த பேண்ட் ஷர்ட் கலரை பற்றி யாரும் வரல. மக்களுடைய அவரோட நம்பிக்கை, அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் வராங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாநில சிஎம் என்ன பண்ணாரோ அதே தான் பண்றாருன்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இங்கே இப்போ டாஸ்மார்க்கை மூடுறது இல்லை, பள்ளிகளை வந்துட்டு இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அது இடிஞ்சு விழுது, தலையில் விழுதுன்னு. அதுக்கு சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் 5000 ரூபா வந்துட்டு பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு காசு வந்துடும். அது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த தடவை வர்றது கோடை காலம். மரியாதை சீமானுடைய வீரவசனம் எல்லாம் நாட்டுக்கு உதவுமோ வீட்டுக்கு உதவுமோ உதவாது. அதெல்லாம் ஒன்லி விளம்பரம். அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு அங்கே இருக்கிற ஸ்டண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதெல்லாம் ஏதோ ஒரு காமெடினாவோ இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடினாவோ அப்படி தான் பார்க்கணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஃபயர் மீடியா பிரசன்ஸ் தி ரவுண்ட் டேபிள். ஸோ இந்த ரவுண்ட் டேபிளில் இன்னைக்கு எபிசோடில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, 2026 தேர்தல் களம் வந்துட்டு பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. தேர்தல் தேதியை இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிச்சிருவாங்கிறத பார்க்க முடியுது. 4 முனை போட்டிங்கிறது ரொம்ப உறுதியாக தான் இருக்குங்கிறதையும் நான் சொல்ல முடியும். ஆனால் இன்னும் காங்கிரஸும் திமுகவும் பங்கிட்ட வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் இப்போ வரைக்கும் 4 முனை போட்டி அப்படிங்கிறது தான் உறுதியாக இருக்குது. ஸோ இந்த 2026 யார் பவர் பிளேயராக இருப்பா, ஸோ எந்த கட்சியை சார்ந்த தலைவர் வந்து பவர் பிளேயராக இருப்பா அப்படிங்கிற டாப்பிக்கை நோக்கி தான் இன்னைக்கு நம்மளோட ரவுண்ட் டேபிள் நகர போகுது. ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு விவாதம் கிடையாது. ஸோ எங்களோட கெஸ்ட்டுக்கு நான் முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆளுக்கு 2 ரவுண்ட் ஒவ்வொரு பார்ட்டிலேருந்து வந்தவங்களுக்கும் கொடுக்கப்படும். ஸோ யாருமே வந்துட்டு இடைமறிக்காமல் அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட கருத்துக்களை அவங்கவுங்க பார்ட்டி சார்ந்த லீடர்ஸ் பவர் பிளேயராக இந்த வருஷம் இப்படி இருக்க போகிறாங்கிறத தெரிவிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இந்த ரவுண்ட் டேபிளில் வந்துட்டு முக்கியமான கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி எந்த விஷயமும் இல்லை, செய்திகள் மட்டும்தான் இங்கே சூடு பிடிச்சு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பவர் பிளேயர் யார் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் முதல்ல நான் வந்துட்டு திரு நாராயணன் சார் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ யார் சார் பவர் பிளேயராக இருப்பா? இல்லை, என்டர்டைன்மெண்ட்டே இல்லைன்னு. ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டை தானே கிட்டத்தட்ட மொத்தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு வாரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு மாதமாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்வது சொல்வது இது அத்தனையுமே ஒரு வேடிக்கையாக ஒரு கேளிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே பவர் பிளேயராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட யார் இருக்க மாட்டாங்க, யாருடைய பவர் ஆஃப் ஆக போகுது அப்படின்றது தான் மிக முக்கியம். அரசியலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது தான்
நாம் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுதான் இந்த முறை மக்கள் சிந்திக்க போகிறார்கள். யாருடைய அதிகாரம், யாருடைய பவர் ஆஃப் ஆக போகிறது, யாருடைய அதிகாரம் பறிக்கப்பட போகிறது என்பதை மக்கள் உணர்ந்து மிக தெளிவாக இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதே மாதிரி குற்றவியல் பிரச்சனைகள், பெண்கள் மீதான பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்கள், அதே மாதிரி பாலியல் வன்முறை, குறிப்பாக பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வெட்டலாம், கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகன்னு சொன்னால் ஏற்கனவே வலுவடைந்து இருக்கிற ஒரு பொருளாதாரத்தில் நாங்கள் நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் விலைவாசி இந்தியாவிலேயே அதிக இன்ஃப்ளேஷன் தமிழ்நாட்டில் தான். விலைவாசி அதிகமாக இருக்குது. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறது என்பதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் மோசமான நிதி நிர்வாகம். இந்த மோசமான நிதி நிர்வாகத்தின் அடிப்படையில் இந்த தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. கடந்த 5 வருடங்களில் இந்த ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அதிகாரம், குறிப்பாக நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். முதலமைச்சர் சொல்வது சரியாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியாத ஒன்று மற்றவருடைய கைகளின் நீளம் என்னவென்று, குறிப்பாக அமைச்சர்களின் கை நீளம் என்னவென்று தெரியாதவருக்கு என்று நான் பதிவிட்டிருந்தேன். அதுபோல் எங்கு பார்த்தாலும் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை, எல்லோருக்கும் எல்லாம்னா அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லோருக்கும் எல்லாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஒரு கொள்கையோடு, இதுதான் திராவிட மாடல் கொள்கை என்று இந்த அரசாங்கம் இந்த 5 வருடங்களாக இருப்பதன் காரணத்தினால இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பறிக்கப்படும். அந்த பவர் பிளே அப்படின்னு சொல்கிறது, இந்த அரசாங்கத்தினுடைய பவர் பிளே திராவிட மாடல் உறுதியாக இறுதியாக முடியும் என்று கருதுகிறேன். நாம் தமிழர்லேருந்து திரு கார்த்திகேயன் நிறைஞ்சிருக்கீங்க. ஸோ பவர் பிளேயராக இருப்பாரா? ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக மாநாடு முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த உத்வேகத்தோடு இருப்பீங்கிறதுனால உங்களை நோக்கி நான் வரேன். எப்படி இருக்குது? உறுதியாக இப்போது மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு அவர்கள் நாங்கள் ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், நாங்கள் வந்துட்டு இது வச்சுருக்கிறோம், படைபலம் வச்சுருக்கிறோம், பணபலம் வச்சுருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்துட்டு அதிகார மையங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கொண்டு நாங்கள் பவர் பிளேயராக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் ஒற்றை நபராக வந்து நிற்கிறார். ஒற்றை நபராக வந்து நின்று அவர் முச்சந்தியில் நின்று பேசுகிறாரு அப்படின்னா அதிகபட்சம் 10 பேர் வந்து கூடியிருப்பாங்க. மாட்டு வண்டியில் நின்று இன்றைக்கும் அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது. மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று அண்ணன் வந்துட்டு மேடையில் பேசுகிறாருனாக்க 10 பேர் 15 பேர் நின்று நடத்த கூட்டங்கள்லாம் இருந்திருக்குது. அப்படியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் பிறகு ஒரு இயக்கமாக கட்டி அந்த இயக்கத்தை வந்துட்டு கட்சியாக மாற்றி கட்சி வந்துட்டு தேர்தலை சந்திக்கிறது. தேர்தலை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை போட முடியுமா இவர்கள்லாம், இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் செய்தவர்கள்லாம் பல பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களையும் நியமித்து அதிகப்படியான பெண்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகளை கொடுத்து இதை வந்துட்டு ஒரு கட்சியாக உருவகப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு வெல்ல மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்காத போதும் 1.1% வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வீழ்த்தப்பட்டு விட்டது, இதோட காலி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொன்னவர்கள். அதன் பிறகும் உறுதித்தன்மை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அண்ணன் சீமான் அவர்கள் நின்று களத்தில் நின்று அடுத்த தேர்தலில் 3.4% வாக்கு, அடுத்த 6.2% வாக்கு, இப்போ 8.2% வாக்கை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதோடு அதோடு நிற்காம இப்போ அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய பாய்ச்சலை நோக்கி நமக்கு எப்பயும் வந்துட்டு ஒரு டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டிப்பிங் பாயிண்ட்னா என்னன்னாக்க, அதுவரை போய் கொண்டிருந்த ஒரு விஷயம், ஒரு சீராக வளர்ச்சியை அடைந்து கொண்டிருந்த விஷயம் அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது நேரடியாக உச்சத்தை நோக்கி வளரும் அப்படிம்பாங்க. அது வந்துட்டு டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு தருணமாக எங்களுடைய மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டு ஏன் டிப்பிங் பாயிண்ட்னு நான் சொல்கிறேன்னாக்க, ஒரு 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 பேர் கூடக்கூடிய இடத்துல கூட வந்துட்டு மயங்க விடுகிறார்கள், பல பேருக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி நிலைகள்லாம் வரும்பொழுது 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் ஒழுக்கத்தின் கட்டுப்பாட்டின் உச்சமாக நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு மாநாட்டை நடத்த முடியுது அப்படின்னாக்க, இராணுவம் நடத்துகிற கூட்டங்களில் கூட வந்துட்டு வெயிலில் நிற்கிறவங்க மயக்கம் போட்டு விழுவாங்க, அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நடந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இராணுவ கட்டுப்பாட்டை விட ஒரு அதிகபட்சமான ஒரு இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா
அகவணக்கம்னு சொன்னால் 5 லட்சம் பேரில் மூச்சு சத்தம் கூட வெளில கேட்காம ஒரு ட்ரோன் பறகுதுன்னா அந்த ட்ரோன் சத்தம் மட்டும் மொத்த பேருக்கும் கேட்குற அளவுக்கு இருக்குனாக்க அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை கூட்டுறது இருக்குல்ல. 1 பைசா காசு கொடுக்கல, கோட்டர் பிரியாணி கொடுக்கல, நாற்காலிகளில் வந்துட்டு பையை வச்சு பைக்குள்ளே வந்துட்டு பொருள்களை வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, அப்படியெல்லாம் எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. சொந்த காசை செலவு பண்ணி 5 லட்சம் பேர் வந்து கூடுறதுன்னு இருக்குல்ல. வட இந்திய பெண்களுக்கு இதை போட்டு முக்காடை போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்து கூட்டத்தை சேர்க்கலை. அதே போல் வந்துட்டு எல்லாருக்கும் சேலை வாங்கி கொடுத்து பொருளுக்கு வாங்கி கொடுத்து இது பண்ணல. ஒரு சின்ன கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட வந்துட்டு பரிசு பொருட்களை மேடையில் அடுக்கி வச்சுட்டு தான் இப்போல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு பொருள் உண்டு அப்படிங்கிற அளவு தான் வந்துட்டு பரிசு பொருட்களை அடுக்கி வச்சுட்டு தான் மேடையை நடத்துகிறாங்க. அப்படி தான் கூட்டத்தை கூட்ட முடியுது இந்த நிலைமையில். ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்கே கூட்டம் கூட்டினாலும் சரி, பல்லாவரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன்னாக்க இன்றைக்கி 300 பேர் 400 பேர் அசையாமல் உட்காடுறாங்க. அப்படியாக கருத்தியலை முன் வச்சு கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அதில் பவர் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் என்ற ஒற்றை நபர் தான். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வெற்றி அடையலைன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முகத்தில் கரியை பூசக்கூடிய ஒரு தேர்தலாக இது மாறும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல, ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யும், எங்களை வந்துட்டு கருத்து கணிப்பில் காமிக்காது. கருத்து கணிப்பில் இது ஒரு தடவை கூட கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை இது வரைக்கும் அவங்க கணிச்சதே கிடையாது. கீழே போயிடும், அது மக்கள் நீதி மையத்தை விட கீழே போகும், இவர்களை விட கீழே போகும்னு தான் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எங்களை கருத்து கணிப்பில் கீழே தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை காமிச்சு கொண்டே இருந்திருக்குது. இந்த முறையிலையும் அவங்க வந்துட்டு வெல்ல மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க மாட்டாங்கலாம் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 2% போயிடுச்சு, இப்பெல்லாம் சீமான் கூட்டம் போட்டால் யாரும் கூட்டத்துக்கு வர்றதில்லைன்னு காமிச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாநாடு காட்டி விட்டது. யார் இவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கொள்கை மிக்க கூட்டம், எப்படிப்பட்ட இராணுவ கட்டுப்பாடோடு உள்ள எவ்வளோ பெரிய யார் வந்தாலும் இந்த ஓட்டுங்கிறது மாறாது, இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். அங்கே வந்திருக்கிற 5 லட்சம் பேரும் ஒவ்வொருத்தனும் ஒரு வீரன், ஒரு புலி வீரன்னாக்கா அவன் எவ்வளவு தூரம் வீரியமாக செயல்படுவான் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய கூட்டமாக அந்த மாநாடு மாறி இருக்குது. தட் இஸ் த டிப்பிங் பாயிண்ட். அந்த டிப்பிங் பாயிண்ட் இந்த தேர்தலில் உங்களுக்கு பவர் பிளேயர் யாருங்கிறத காமிக்கும். நிச்சயமா. ஸோ அது உங்களுக்கு முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்ததா இந்த தேர்தல் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பவர் பிளேயர் யார் அப்படிங்கும்போது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இது வரைக்கும் தமிழக தேர்தல் வந்து யார் வேண்டாம், இப்போ அதிமுக திமுகன்னு 2 கேம்ப் மட்டும் இருக்கும்போது இந்த 5 வருஷம் இவங்க சரியில்லை மாற்றி போடுவோம், இந்த வருஷம் இவங்க சரியில்லை மாற்றி போடுவோம், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ யார் வேண்டாம் அப்படின்றது தான் எப்பயுமே தேர்தல் களமாக இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 1977 to 1989 இவர் தான் வேணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தமிழக அரசியல் திரும்புது. ஏன் வேண்டாம் மற்றவங்களான்றதுக்கு காரணங்கள் இருக்கிறது மாதிரி ஏன் இவர் வேணுன்றதுக்கு மக்கள்கிட்ட பெருவாரியான காரணங்கள் இருக்குது. அதை பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். எங்கள் அண்ணன் சொல்லலாம், நம்பிக்கையானவர்னு சொல்லலாம், இல்லை இவங்க கண்டிப்பாக இவங்க 2 பேர் சரியில்லை, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு வேறு யார்ட்டையும் இல்லை, இங்கே போகிறதுனால எங்கள் வாக்கு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, ஸோ மாற்ற போகிற ஒருத்தருக்கு உறுதுணையாக இருக்கணுன்ற மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த முதல் வாட்டியாக இவர் வேணும் அதுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்திருக்கலையா தாவேக்கா. ஸோ இவர் தான் பவர் பிளேயர். இது வரைக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க நடத்துக்கும் எலெக்ஷன் வருஷத்தில் நடத்துகிற நிறைய கிமிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து அட்ரஸ் பண்ணி பாருங்கள். 2025 வந்து நமக்கு வெயில் அடிக்கலை, வெயிலுக்கு 2000 ரூபா கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படலை. 2025 பொங்கல் கூட வரல, பொங்கலுக்கு கூட காசு கொடுக்கல. 2024 பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க, ஆனால் வெயிலுக்கு காசு கொடுக்கல. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னா தேர்தல் வந்து அவங்க பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க புரியுது. ஆனால் வெயிலுக்குன்னு புதுசாக ஒன்று காசு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது வந்து 5 ஆண்டுகள் கண்டுபிடிக்கல, 75 ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா வந்து மே மாதம் வெயில் அடிக்கும், அந்த வெயில் அடிக்கும்போது நம்ம மகளிருக்கு வந்து காசு கொடுக்கணும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோர்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு விசையாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. அப்போ இவரை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம், ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணுவோம் போது இது அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் நடக்காத ஒன்று பண்ணுறாங்க இல்லையா. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அலையன்சஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே அலையன்ஸ் போக மாட்டேன்னு சொன்னவங்கலாம் போக மாட்டேன்னு சொன்னவங்க கூட அலையன்ஸ் போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு இல்லையா. இந்த ஒட்டுமொத்த மாற்றத்தையும் இந்த ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்டையும் ஒரு அச்சத்தையும் நம்ம எதையாவது செயல்பட்டே ஆகணும், இல்லைன்னா நம்ம களத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம்ல. அண்ணன் தான் பவர் பிளேயர், விஜய் சார் தான் பவர் பிளேயர். அது புது பிளேயர்ன்றதுனால அதை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடியும் போது புரிஞ்சுப்பாங்க, நாட் ஜஸ்ட் பவர் பிளேயர். 10,000 கொடுத்தாங்க இல்லையா, அப்ப அப்படியே எடுத்துக்கலாமா, அப்ப அங்க யார் வந்தாங்கன்னு கேட்பாங்கல்ல. என் கேள்வி, பீகார்ல கொடுக்கும்போது இது தப்புன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. இல்ல பீகார்ல வந்து புதுசா கொடுத்தாங்க, இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தது 2000 ரூபா. நான் அந்த 2000 பேசுறேன். அந்த 3000 ரூபாய் வந்து நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் போறீங்க. நான் இந்த 2000 ரூபாய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 2000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 3000 அந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது கூட 24 தேர்தலுக்கு இதை சொல்லி ப்ரீ புக் பண்ணல, ப்ரீபே பண்ணல.
2026 தேர்தலுக்கு அதை பண்ணுறாங்க. ஒன்று அந்த 2000 ரூபா அந்த வெயில் அடிக்கிறது, மே மாதம் வெயில் அடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் சொல்கிறேன். இது யார் கிரியேட் பண்ண இம்பேக்ட்? இன்னொரு விஷயம் அண்ணன் சொல்லும்போது நேற்று பார்க்குறோம், தமிழக அரசியலில் கேள்வி கேட்க வேண்டியது 1000 குற்றங்கள் இருக்குது. மக்களுக்கான பிரச்சனைகள் கோடி பிரச்சனைகள் எடுக்க முடியும். ஆனால் எல்லாரோட பேச்சு என்னவா இருக்குது? களத்தில் அரசியல்னு பேச வந்தால் விஜய் இதை பண்ணாரா, விஜய் அதை பண்ணாரா, இது இப்படி நடந்தா அப்படி நடந்ததான் தாவேக்காவை மட்டும் பேசி தாவேக்காவை மட்டும் எதிர்த்து முடிஞ்சா இதுவே அரசியல் போதும். இப்போ திருப்தியாக அரசியல் பேசணுன்ற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு இல்லையா? இங்கே இருக்க வேண்டிய எல்லா பிரச்சனையும் கேட்க வேண்டியவங்களை கேட்டுட்டீங்களா? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மட்டும் எடுத்து அரசியல் பண்ணால் திருப்தி அப்படின்னு நினச்சா இப்போ புரிஞ்சுக்கங்க, யார் ஒருத்தர் எதிர்த்து எல்லாரும் அரசியல் பண்ணுறீங்க. இன்னைக்கு என்ன கேட்டால் திமுக வீழ்த்துவது ஒரு அத்தியாவசியம், தமிழகத்துக்கான ஒரு அத்தியாவசியமாக பார்க்குறேன். இன்னொரு 5 வருஷம் தமிழகம் இதை தாங்காது. எந்த பேராமீட்டர்லையும் தமிழகம் நல்லா இல்லை. ஆனால் அதை மாற்ற போகிறோம்னு சொல்லும்போது நோ, அதை விட்டுடு தாவேக்காவை பற்றி பேசுவோம், அதை விட்டுடு தாவேக்காவை பற்றி பேசுவோம். இதில் தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு காரணம் இருக்குது. தாவேக்கா திமுகன்னு நாங்கள் நம்புகிறோம். மற்ற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா? திமுக வேணாம், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஓட்டு தாவேக்காவுக்கு தான் போகுது, அதனால தாவேக்காவை எதிர்ப்போன்னு இவங்களே பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தாவேக்காவை வளர்த்தி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு தாவேக்காவை மட்டும் பேசிட்டா, தாவேக்கா டிஃபெண்ட் பண்ணிட்டா நமக்கு ஸ்பில் ஓவர் ஓட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு நிலை. இதுதான் அரசியலா? இந்த மாற்றத்தை தான் பேச போறீங்களா? 75 வருஷம் இருந்தவங்களை, 53 வருஷம் இருந்தவங்களை, 6 வருஷம் 6 டேர்ம் 7 டேர்ம் ஆண்டவங்களை கேட்காம, இதுல இருக்கிற எல்லா இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமா இருக்கக்கூடிய பார்ட்டிஸை கேட்காம, துணை முதல்வரோ வந்து அதிமுகவை தான் அவங்களோட எதிரின்னு இப்போ வரைக்கும் கட்டமைச்சு. ஆமா, அது ரொம்ப தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட பெயரை எடுக்க கூட இல்லையே அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இல்லையா? இல்ல நீங்க அப்படி இதுல காயின் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த கேள்வி. கரெக்ட். எக்ஸ்பிளிசிட்னு ஒன்று இருக்கு, இம்ப்ளிசிட்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பிளிசிட்டா சிலது பண்றாங்க, அதை ஏன் பண்றாங்கன்றதுக்கு நான் நியாயமா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறேன். நம்மளால யாரை வீழ்த்த முடியுமோ அவங்க கூட மேட்ச் போடுங்கன்னு சொல்கிறது மேட்ச் நடத்துகிறவங்க பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது மேட்ச் நடக்கும்போது அந்த ஸ்கூல் டீம் ஈஸியான டீமு அவங்கள தூக்கி நம்மளோட செட்டில் போட்டுக்கலாம், ஈஸியாக ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்துடலாம், டஃப்பான டீம்லாம் எதிர் சைடு போடு, அவங்கள கண்டுக்காமல் விடு அப்படின்றதான் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக வீழ்த்தப்படக்கூடிய டீம்னு ஒன்று இருக்குது, அந்த டீமையும் மட்டும் பேசிப்போம். புது டீம் பவர்ஃபுல்லாக இருந்தால் அதை பேசிடாமல் புறந்தள்ள முடியும். இது இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்குறேன், தாவேக்காவை பேசாமல் நகர்ந்துட்டாங்களா? அவர் பேரை நான் பேசினதே இல்லை. அந்த கட்சியா அந்த டீமை பற்றி நான் பேசணுமான்னு ஆரம்பிச்சுது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி தாவேக்காவை பேசாத அரங்கங்கள் இருக்கா? தாவேக்காவை பேசாத மேடைகள் இருக்கா? ஏங்க ஒரு மாநாடே நாங்கள் என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறோமோ அதையே ரெப்ளிகேட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் எங்களை பற்றி பேசலன்னு நாங்கள் ஒத்துக்கணுமா? 21லயே அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் 14லயே நாங்கள் பண்ணிட்டோம், 14லயே நாங்கள் பண்ணிட்டோம். ரேம்ப் வாக் எடுத்தீங்கன்னா அப்பயும் நாங்கள் 14லயே வந்துட்டு 21லயே அவங்க பண்ணிட்டாங்கங்கறத நான் கேட்குறேன். உங்களால் ஒரு இந்த சின்ன வயசுல இந்த சுட்டி வீடெல்லாம் வரும் 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கன்னு, அந்த மாதிரி 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி 2 மாநாடு நடக்க முடியும்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் இதை மட்டும் பண்ணிட்டா இதுதான் வெற்றின்னு நினச்சிட்டு இருந்தால் இல்லைங்க. அந்த ஃபேஸ் வேல்யூ வேறு, மக்களுக்கு அங்கே இருக்க நம்பிக்கை வேறு. அந்த பேண்ட் ஷர்ட் கலரை பற்றி யாரும் வரல, மக்களுடைய அவரோட அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் வராங்கன்னு நான் சொல்கிறேன். மாநில சிஎம் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணுறாருன்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இங்கே இல்லை, நான் சொல்கிறது இந்த பேண்ட் ஷர்ட்டை நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்ல, ஆனால் அதை போட்டு அதே மாதிரி ஒரு மேடை பண்ணி அது எங்கே தான் எதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, என்னங்க அந்த மேடையில 2 பேர் கட்டி பிடிக்கிறான், என்னங்க துண்டு தூக்கி போடுறான்னு சொன்னதை அதவே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுது இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பண்ணது ரைட்டு, நீங்கள் பண்ணுறீங்க. பவர் பிளேயர் யாரோ ஒரு பெரிய ஸ்டாரை பார்த்தா அதை நம்ம பண்ணுவோம். ஒரு சின்ன பையன் படத்துக்கு போனால் அண்ணன் விஜய் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போவான், அது தப்பு இல்லை. பவர் பிளேயர் அவர் தான் நான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு புதுசாக வந்தவர் மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனில் எல்லா விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணுறவர் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் அவர் தான் பவர் பிளேயர். எலெக்ஷன் முடிக்கும் போது அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். எனக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது ப்ரூவ் ஆகும். நிச்சயமா அது முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். அடுத்ததா திரு சரவணன் அவர்கள், ஸோ இது வந்து நீங்கள் பதில் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிறத தாண்டி முதல்ல உங்களோட கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் அ பவர் பிளேயர் இன் TN26 எலெக்ஷன்ஸ்? என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எல்லாம் நியூஸ் தான் அப்படின்னீங்க. நேற்று எவ்வளோ பெரிய என்டர்டெயின்மெண்ட் நடந்துச்சு, இன்றைக்கி அதை விட பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதை கேட்டிங்கன்னா அதை விட என்டர்டெயின்மெண்ட்டு தேவையே இல்லை. 10,000 ரூபாயாம் சொலேஷன், கருணை தொகையாம். கருணை தொகை அப்படின்னும் பொழுது 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றாரு. எதுக்குங்க இந்த கருணை தொகை அப்படின்னா, வரி விதிப்பால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கருணை தொகை அப்படின்றாரு. சரிங்க, இதுக்கு எப்படிங்க ஃபண்டை கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. வல்லுநர் குழுவை அமைத்து எப்படி வரியை ஏற்றி வரி விதிப்பை ஜாஸ்தியாக்கி இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவோம். எப்படி சிரிக்கிறதுன்னு தெரில எனக்கு. நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்றீங்க. இல்லை, என்டர்டைன்மெண்ட்டே இல்லைன்னு நான் சொல்லலை. என்டர்டைன்மெண்ட் அதாவது சினிமாவை தாண்டி அரசியல் தான் இங்கே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்கிற ஆயிடுச்சு. கரெக்ட். அது அப்போ சொன்னீங்கன்னா ரொம்ப கரெக்டு. இது என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு அப்படின்னா, நேற்று என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலுங்க.
திடீர்னு வந்து அப்படியே ஸ்டேஜில் அழுறாரு. என்னடா இது திடீர்னு அழுறாருன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி யார் இதை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, விஸ்வகுரு ஏற்கனவே பண்ணிட்டார் அதை. விஸ்வகுரு இப்படி தான் ஒரு மேடையில் என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டே இருக்காரு. உடனே திடீர்னு அவருக்கு அப்படியே அழுக வந்து நிறுத்திடுறாரு, பேசி நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு நடக்கல. அவர் விஸ்வகுரு வந்து நடந்து போகல, இவர் நடந்து போகிறாரு. ஒரு ஆக்டர் இல்லையா, அதனால் நான் அந்த நடக்கிற இதெல்லாம் இருக்க செய்யும். அவர் வந்து தண்ணி குடிக்கிறாரு. இவர் வந்து அப்படியே நிறுத்திட்டு அப்படியே அந்த இதை பேசுகிறாரு. அதை விட பெரிய என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னங்க பண்ணுவீங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா, ஐயா ஒவ்வொரு கிராமமாக சென்று கிராம மக்களை சந்திப்பேன். என்ன ஒரு வாக்குறுதி! உலகத்திலே யாருமே எங்கேயும் கொடுக்காத போய் மீட் பண்ண வாக்குறுதி. பர்மிஷன் கொடுக்கலங்கிறதுக்காக அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. பொய்ய பேசுனாங்க, உடனே அம்பலப்பட்டு போனார்களே. தேதி வாரியா என்னைக்கு என்ன நடந்துச்சு? 18ஆம் தேதி மனு கொடுக்குறாங்க, 19ஆம் தேதி விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது, 20ஆம் தேதி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, 21ஆம் தேதி அனுமதி கொடுக்கப்படுகிறது. 23வது தேதி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு யாராவது 18ஆம் தேதி மனு கொடுப்பாங்களா? இதெல்லாம் வந்து எந்த கணக்கில் இதையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து என்டர்டெயின்மெண்ட். இதை விட பல என்டர்டெயின்மெண்ட் அங்கே நடந்துச்சு. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுட்டீங்க. அதாவது பாவம் அவர் விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா, அவரை வந்து யாரோடு அவர் பொருத்தி பார்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து அந்த லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இவர் இங்கே இருக்கார், எங்கள் தலைவர் இங்கே இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் அது, நானும் அவர்களும் நானும் அவர்களும் நானும் அவர்களும் அப்படின்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் தேர்தல் களம் அப்படி இல்லை. நீங்கள் சொன்னது போல் திமுகவில் இருக்கக்கூடிய யாரும் அவரை வந்து ஒரு சட்டை செய்கிறதே கிடையாது. அவர் எதையாவது சொல்லிட்டு போகிறாருன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறது. அப்புறம் நானும் அவரும் நானும் அவரும் நானும் அவரும் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னா, அதிமுக திமுக 2 பிரதான கட்சிகள். இந்த பிரதான கட்சிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, they will have between themselves 70 to 75% of vote share. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 20 to 30% votes வந்து will not go to DMK or ADMK at any point of time last 70 years. இதுதான் நிதர்சனம். ஸோ இந்த 30% ஓட்ஸை யாராவது ஒருத்தர், யாராக இருந்தாலும் சரி, I am a third force, I am an alternate to both the Dravidian parties, I am an alternate to DMK, I am an alternate to ADMK அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவர்களால் கணிசமான வாக்குகளை பெற முடியும். இந்த 30%லேருந்து they will be able to take certain percentage. இதே தான் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, திரு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுதும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது straight away he got 8% votes. இப்போ இருக்கக்கூடியதில் இவங்களுக்கு அதே 8% to 10% votes they may get. அவ்வளோதான். இதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு 8% to 10% ஓட்டு தான் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு அனுமதி தர மறுக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும்? என்னங்க யாருங்க அனுமதி தர மறுக்கிறா? இல்ல, நீங்களும் நிர்வாகிகள் சந்திப்பு தானே நடந்துட்டு இருக்கு. என்னது? மக்கள் சந்திப்பே வந்துட்டு அவங்களுக்கு மக்கள் கொடுக்கறது சந்திப்பு அவர் வரணும். பனையூர்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னா என்ன இல்ல, பண்ண அதான் முடியும்? மக்கள் சந்திப்பு நடத்த முடியலங்கிறதானே என்ன அவங்களுடைய நடத்த எதிர்ப்பு. முடியல? ஏன் நடத்த முடியல? ம், ம். திரு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடத்த முடிகிறது, ம். எல்லா தலைவர்களாலும் நடத்த முடிகிறது. இவரால மட்டும் எப்படிங்க நடத்த முடியாம போவோம்? அப்ப இவங்களுக்கு நீங்க எந்த தடையும் விதிக்கலங்கிறீங்க. யாருங்க தடை விதிக்க முடியும்? இது சுதந்திர நாடு. நீங்க தடை விதிச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல போய் போட்டு பர்மிஷன் வாங்கலாம், இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், எத்தனை பர்மிஷன் கொடுத்தாங்க, எத்தனை தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூக்கி போடுங்க பொதுவெளியில. முடியுமா உங்களால? சும்மா அதாவது சோஷியல் மீடியா லைக்குகள் வந்து ஓட்டுகளை நிர்ணயிக்காது. பிரஜாராஜ்னு ஒரு கட்சி, சிரஞ்சீவின்னு ஒரு பெரிய ஆக்டர் இருந்தார். அவருக்கு இதை விட ஜாஸ்தி கூட்டம் குடிச்சுங்க. அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்க வராங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை வந்து நீங்கள், தமிழ்நாடு வந்து எப்போவுமே வந்து மிகவும் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மாநிலம். இங்கே வந்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும், எதற்காக ஓட்டு போட வேண்டும் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய போர் என்று சொல்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய வஞ்சனைகள் எப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே வருகிறார்கள். நிதி கேட்டால் நிதி கொடுக்கறது கிடையாது, பணம் கேட்டால் பணம் கொடுக்கறது கிடையாது, மக்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு படிக்க நிதி கேட்டால் இந்திய படி அப்படின்றது. இந்தி படிக்கலையா உனக்கு கிடையாது நிதி. 3500 கோடி ரூபாய் கிடையாது, இப்போ 5000 கோடி ரூபாய்.
இந்தியப்படி உனக்கு 5000 கோடி ரூபாய் தரேன். தமிழ்நாட்டின் முதல்வர் சூளுரைத்தார். நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு உன் பணம் தேவையில்லை, எனக்கு என்னுடைய பணம் இந்தியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூளுரை கொடுத்தார் தமிழ்நாட்டின் முதல்வர். அதே போல இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீரட்டில் வந்து மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு. அதில் வந்து ரொம்ப கம்மியான சேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே மெட்ரோ ரயில் கொடுத்துருக்காங்க, பாட்னாவில் மெட்ரோ ரயில் கொடுத்துருக்காங்க, இண்டோரில் மெட்ரோ ரயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ ரயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது அப்படின்றாங்க. அதே போல் இன்னொரு விஷயம், உத்தரப்பிரதேசத்தில் 7 ஏர்போர்ட் கோஸ்ட் ஏர்போர்ட்ஸ் யாருமே பயன்படுத்துறதில்லை. பல 1000 கோடி ரூபாய்களை வாரி இறைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அந்த உடான் திட்டத்தின் கீழே இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷனே ஆகலை. இது வரைக்கும் மாதத்தில் ஒரு ஃப்ளைட் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஹொசூருக்கு ஏர்போர்ட் கேட்குறோம், கொடுக்குறாங்களா? முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து மறுதளிக்கிறார்கள். அப்போ நீங்கள் யாரை எதிர்த்து போராட வேண்டும்? தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக யாரை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும்? ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். கேட்டால் அவங்கள பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் கொள்கை எதிரியாம். என்னங்க ஜோக்குது? கொள்கை எதிர்த்து தாங்க பேசணும். இன்னொருத்தங்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம் அதற்கு பேர் தான் சந்தர்ப்பவாத அரசியல், அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாரு, இது வந்து ஒரு பிளாக்மெயில் கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி வந்து பிளாக்மெயில் கூட்டணி. பாஜக வந்து பிளாக்மெயில் செய்து இப்போது யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜகலேருந்து இது என்டிஏ அரசு, நாங்கள் ஜெயித்தா அமைக்க இருப்பது என்டிஏ அரசு. அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கன்சிடர் டிஃபீட், இது வந்து ஒரு என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தனியாக அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. ஆனால் அங்கே வந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் என்ன கொடுமை அப்படின்னா, இந்த கூட்டணியை அறிவிக்க கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. அமித்ஷா வந்து ஜஸ்ட் லைக் தட் கூட்டணி அறிவிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். தமிழ்நாட்டில் யாருங்க கூட்டணியில் பிக் பார்ட்னரு? பிக் பிரதர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பேசக்கூட அனுமதி கொடுக்கல அந்த கூட்டத்தில். ஆனால் இப்படிப்பட்ட அந்த இன்சல்ட்ஸ் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அவர்கள் வந்து அங்க உட்கார்ந்துருக்கப்ப என்ன சொன்னாருன்னா, எடப்பாடி தலைமையில் தான் வந்துட்டு கூட்டணிங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணாருங்கிறத பார்க்க முடியுது இல்ல. அதிமுக கூட்டணின்னு சொன்னாரா? எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி. அதிமுகவுடைய ஆட்சி நடக்க போகுதுனாரா? அதிமுகவோட கூட்டணினாரா? இல்ல, என்டிஏ கூட்டணி. என்டிஏல யாரை நீங்க பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள், பியூஷ் கோயலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இப்ப நீங்க திருப்பி நம்ம சகோதரர் வந்து திரு நாராயணன் திருப்பதி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணினா இல்லைன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ நீங்கள் சத்தியனை கேட்டீங்க அப்படின்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அதிமுக கூட்டணியில் பாஜக வந்திருக்கு அப்படின்வார். ஸோ இப்படி தான் இவர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி விட்டு கொடுத்தார்களோ அதே போல அவர்களுடைய சுயநலனுக்காக ஒட்டுமொத்த அதிமுகவை அடகு வைத்து விட்டார்கள். இது ஒரு புறம். இது வந்து நம்ம ஒரு விமர்சனமாக வைக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்களில் பயன் பெறாத குடும்பமே இல்லை என்று சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்ட திட்டம். எந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க? மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், காலை சிற்றுண்டி திட்டம், தங்க புதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம். அதை விட முக்கியமாக நான் எதை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்டு அப்படின்னா எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் ஒன்று அங்கே பிஜேபி வச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து நான் முதல்வன் அப்படின்ற அந்த திட்டம். நான் முதல்வன்னா நீங்களும் முதன்மைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதனால இந்த கேள்வி நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் முதல் சுற்றுங்கிறதுனால நான் அந்த கேள்வியை கேட்கல. இருந்தாலும் இதை கேட்டுறேன். ஏன்னா 10,000 ரூபா கொடுக்க போறாரு, கருணை தொகையாக கொடுக்க போறாருன்னு சொன்னீங்க. அதிமுகல இருந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நிதிநிலை பத்தாது, எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்னு நீங்க இப்போ அடுத்ததான் நீங்க வந்தா 2,000 ரூபா அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி நிதிநிலையை மேனேஜ் பண்ணுவீங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க. அதாவது இப்போ மட்டும் வெயில் காலம், அப்படி வெயிலுக்கு 2,000 ரூபானா ஐயா இது வெயில் அல்ல, தவறு. உங்களுக்கு கோடைக்காலம், கோடை காலத்திற்காக அந்த வந்து 2,000 ரூபாய் வந்து கொடுக்க, வெயிலுக்காக இல்லை. வெயில் வரும் போகும். கோடைக்காலம், கோடை காலத்தில் வந்து அந்த 2,000 ரூபாய். அது மட்டுமல்ல, எல்லா கேக்குறாங்க இப்ப மட்டும் தான் கோடை காலம் வருதான்னு கேக்குறாங்க. எல்லாரும் சொல்றேன். இப்போ இந்த கோடை காலம் 2026 வரக்கூடிய கோடை காலத்துல இருந்து
இனிமேல் வரக்கூடிய எல்லா கோடை காலத்திற்கும் அந்த 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதையும் தமிழ்நாட்டின் முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதே போல இப்போ நீங்க வந்து இன்னொரு இதை கேட்டீங்க, எப்படி உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியுது? இல்ல அந்த ஐயா, கேள்வி அவங்களுக்கு வைக்கணும்ல, அப்ப நம்மளுக்கும் தானே அந்த கேள்வி. கரெக்ட். கோடைக்காலம் அப்படின்னும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்துல இப்பதான் வசந்த காலம் வீச துவங்கி இருக்கிறது. ஸோ வசந்த காலம் வீச துவங்கி இருக்கிறதுனால கோடை காலத்தில் நம்மளால கண்டிப்பாக நிதியை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா 11.19% எக்கனாமிக் growth யாருமே இல்லை இது வரைக்கும். நம்மளுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஆல்மோஸ்ட் டச் அரௌண்ட் 40 lakh crores. இந்த 26ல் வந்து 40 lakh crores டச் ஆக போகுது. ஸோ பொருளாதார வளர்ச்சி வளர வளர நம்மளால் வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் இந்த டாப் 3.62 lakhs. லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து திஸ் growth இஸ் ஸ்பெக்டாக்குலர். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த மணி வர 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 நம்மளால் கண்டிப்பாக இதற்கெல்லாம் செலவு பண்ண முடியும். அதற்கான நிதி ஆதாரங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்கள் பதில் தரது அடுத்த சுற்றில் கூட தரலாம். உங்களுடைய முதல் கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். யார் வந்து பவர் பிளேயராக இருப்பா 2026? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தலைமையில் எடப்பாடியார், அதில் இருக்கக்கூடிய என்டிஏ, இவங்களை தாண்டி ஒரு பவர் பிளேன் யோசிக்கிறீங்க இடமே இல்லை. இப்போது 5 வருஷம் ஷூட்டிங் நடிக்கிற மாதிரி காலைல ஒன்று மதியம் ஒன்று சாயங்காலம் ஒன்று ஷூட்டிங்கே நடிச்சுட்டு இப்போ திமுகட்டு வர தரவுகளும் இந்த ஷூட்டிங் விளம்பரத்துக்கு கொடுக்குற மாதிரி, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு டக்குன்னு கதவை திறந்துட்டு வர மாதிரி அந்த மாதிரி தான். கேட்டால் இது கோடை காலம் அல்ல, இது வசந்த காலம்பாங்க. இந்த காலத்தில் வெயில் அடிக்காத கோடை காலம்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பெயரை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி கேட்கும் பொழுது, ஏன் ஊழல் செஞ்சிங்கன்னா அதை ஊழல்னு சொல்லாதீங்க, சட்டமன்ற நாடாளுமன்றத்தின் வரி உரிமை தொகைன்னு சொல்லுங்கம்பாங்க. ஏன் காசு திருட்டேன்னு கேட்டால் திருடன்னு சொல்லாதீங்க, பிறர் பொருள் நேசிப்படன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி பேரை எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கோங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றுவதில் வல்லவர்கள். இப்படி பேரை மாற்றி வச்சா மட்டும் இங்கே பாலாருந்து ஏதாவது ஓடுதுன்னு அவங்க தான் சொல்லிட்டு சுற்றுறாங்களே ஒழிய கள நிலவரம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ எங்களை வந்து கேட்டிங்கன்னா அமித்ஷா சொல்லிவிட்டாரா, மோடி சொல்லிவிட்டாரா? அமித்ஷா மோடி சொன்னவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்களா? இங்கே மக்கள் தானே தீர்மானிக்க போகிறாங்க யார் முதல்வன். இவர் சொன்னால் தான் முதல்வனுங்கிற பிம்பம் இவங்களே நம்புகிறாங்களே. எதுக்கு இப்படி? இவங்களோட பழக்கம் அப்படி. எல்லாமே டெல்லி. இவங்க வந்து கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸோட எதுக்கு எடுத்தாலும் டெல்லியை பார்த்துட்டு இப்போ கூட மரியாதைக்குரிய கனிமொழி டெல்லி ஓடி போய் தான் காலில் விடுறாங்க. தயவு செஞ்சு எங்களோட கூட்டணி வச்சுக்கணும். எங்கள்கிட்ட கேட்டாலாச்சு நீங்கள் கூட்டணியா அவங்க கூட்டணியான்னு கேட்குற அளவுக்குள்ள இருக்கும். நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா அவங்க தலைமையில் கூட்டணி அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. ஆனால் இவங்களை பார்த்து என்ன கேட்குறாங்க? கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தானே கேட்குறாங்க. காங்கிரஸா உங்களோட இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் போய் கேட்டால் நீங்கள் திமுகவோட இருக்கீங்களா? அதிகாரப்பூர்வமாக யார் சொன்னது வரைக்கும்? ராகுல் காந்தி சொல்லிட்டாரா? திமுகவோட தான் கூட்டணி ராகுல் காந்தி சொல்லிட்டாரா? இல்லை முக ஸ்டாலின் சொல்லிட்டாரா? ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி முக ஸ்டாலின் சொல்லிட்டாரா? இல்ல காங்கிரஸ்க்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத சொல்லிட்டாரு. பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் கூட்டணி அறிவிச்சு போக வேண்டியது. ராகுல் வந்து என்னோட சகோதரர் மாதிரி, எங்களுக்கு எந்த இல்லை பிரச்சனையும் இல்லைங்கிறத ராகுல் சொல்லிட்டாரு. எனக்கு சகோதரன் மாதிரி. அப்புறம் அடுத்து 2029 அடுத்த பாரத பிரதமர் ராகுல் தான் எல்லாமே சொல்லுவார். சரி ரைட்டு, ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா தான் துணை பிரதமர் எல்லாமே சொல்லுவார். யார் சொன்னா? ஒப்புதல் வந்துச்சா? தனியாக உட்காந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஆமாம் பிரச்சனை எதுவுமே இல்லை, அவர் எனக்கு பிரதமர் மாதிரி நான் அவருக்கு பிரதமர்னு சொல்லி என்ன ஆக போகுது? புலம்பி என்ன ஆக போகுது? இது ஸ்டேட்மெண்ட்டாக புலம்பலாது. அங்கேருந்து ஒரு தேசிய தலைவர் வந்து 2 நாள் உட்காந்துருக்காருங்க. என்னாச்சு? என்ன டெவலப்மெண்ட்டு? சரி, கூட இருக்கிற கூட்டணி கட்சியை எல்லாம் பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சா? 2 சீட் கேட்ட இடத்துல நாங்கள் 5 சீட் கேட்குறோம் அப்படின்னாரு. இது எப்போதுமே எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே சார். இது அப்போ வந்து ஒரு கட்சியில பெரிய விஷயமா இருக்கும். ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ அதுதான் இல்லை சார் சொல்றேன். எல்லா கூட்டணியிலும் இருக்க பிரச்சனை தானே. எல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறோமாப்பா? இதை ஒத்துக்கக்கூடிய துணிவு யாருக்காச்சும் இருக்கா? திமுக கிடையாது. இப்போ எங்களோட பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, அமமுக இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, இன்னும் 9 கட்சிகள் இருக்குது. யாரும் வந்து பொதுவெளியில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குறோம் எங்களுக்கு கொடுக்கணும் யாரை பேட்டி கொடுக்குறாங்களா இது வரைக்கும்? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பாரதிய ஜனதாலேருந்து நாராயண் திருப்பதி சாரோ இல்லை வேறு தேசிய தலைவரோ வந்து நாங்கள் இந்த முறை 70 சீட்டு கேட்டு பெற போகிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற போகிறோம், ஏதோ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காது வரைக்கும். வந்திருக்காது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு. முறைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து நாங்கள் இந்த முறை 7 சீட் கேட்டு பெறுவோம். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வருதா? இங்கே மட்டும் வரல. ஆனா அவர் ஒரு கேள்வி வச்சாரு. அந்த கேள்வியை முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் ஏன் வருது ஸ்டேட்மெண்ட்? அவர் ஒரு கேள்வி மட்டும் வச்சாரு. இது என்டிஏ கூட்டணி வந்து அதிமுக வந்து பிஜேபியோட இணைஞ்சிருக்கா இல்ல பிஜேபியோட போய் அதிமுக இணைஞ்சிருக்கா? 2 பேரும் வேற வேற கருத்து சொல்லுவீங்கன்னு சொன்னாரு. அவங்களோட ஆசை தானே. அவதூறு பொய்யை தவிர்த்து திமுக மூலதனங்கிறது என்ன இருக்கு இங்கே? இப்போ ராகுல் காந்தி என்னைக்காச்சும் இந்தியா கூட்டணின்னு சொல்றாரா இல்லை திமுக கூட்டணின்னு சொல்றாரா? என்னைக்காச்சும் ராகுல் காந்தி வாயில திமுக கூட்டணின்னு வந்திருக்கா? இந்தியா அலைன்ஸ் தானே சொல்றாரு. நான் அவங்களுக்கு வந்து அரத்த எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா என்ன? இது என்ன கதையாக இருக்குது? தேசிய தலைமை அவங்க வைக்கக்கூடிய தேசியத்துக்கான பேர் வந்து ஒரு இந்தியா அலைன்ஸு, இங்கே இந்தியா அலைன்ஸு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
திராவிட கட்சிகள் தலைமையில் தான் கூட்டணிங்கிற நாங்கள் கண்ணியமாக தான் நடத்துகிறோம். எங்கள் அண்ணா வழியில் மாற்றாம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிற நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக இவங்க பேச மாதிரி கிள்ளிக்கிறை மாதிரிலாம் நாங்கள் இடம் போடுறதில்ல. திமுக தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டில், அஇஅதிமுக தலைமையில் தான் கூட்டணி. இதை சொல்கிற துணிவு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பயம். ஏன்னா இது வரைக்கும் என்ன 4ஆக உடைந்தது, 5ஆக உடைந்தது, 6ஆக உடைந்தது, யாரெல்லாம் வச்சு எங்கள் கட்சியில் உள்ளடி வேலை பார்த்தாங்களோ அவங்களே இப்போ அறிவாலை வாசல் உட்காந்துருக்காங்களே. இனிமேல் அந்த பொய் கட்டுரைக்கு பொய் பிம்பலாம் எங்கே கொண்டு வைக்க முடியும்? பொய்யை தவிர்த்து இந்த 5 வருஷம் வேறு ஏதாவது ஒரு விஷயம் உண்மையை சொல்லி இந்த ஆட்சியில் சந்திச்சிருக்காங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுங்கள். தமிழக உரிமையை அடமானம் வைத்து விட்டார்கள். சரி, லிஸ்ட்டு பட்டியல் கொடுனா பட்டியல் வராது. ஏன் தெரியுமா? இவங்க ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் இருக்கும்போது தான் உரிமையெல்லாம் அடமானம் வச்சு மீட்டு கொடுத்தது அதிமுகங்கிறத வரலாறு. மேகதாதுக்கு மு க ஸ்டாலினோட எத்தனை கண்டன அறிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் 5 வருஷம்? கடுமையான கண்டன அறிக்கை, மிக கடுமையான. எவ்வளோ அறிக்கை வந்திருக்கு இது வரைக்கும் மு க ஸ்டாலின் இருந்து? மேகதாதுக்கு. முல்லை பெரியாருக்கு எவ்வளோ கடுமையான கண்டனம். கேரளாவில் போய் மலையாளத்தில் பேசிட்டு வரவர், வெஸ்ட் பெங்கால் போனால் பெங்காலியில் பேசுகிறாரு. இங்கே ஒரு அறிக்கையை மலையாளத்தில் கொடுக்கலாமில்ல, இல்லை ஒரு கன்னடாவில் கொடுத்து விட்டு போகலாம்ல, ஏன் கொடுக்கல? உரிமைகள் பேசுறது இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். 5000 கோடி மாணவர்கள் வாழ்க்கை பிரச்சனையே கிடையாது, நீ கொடுத்தா அப்படி கொடுக்காட்டிப்போன்னு வீரம் பண்ண அதே ஒருத்தர் தான் சத்தம் போடாமல் லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. மும்மொழி கொள்கையில் இயங்கும் PM ஸ்ரீ ஸ்கூலை தமிழகத்தில் நிறுவுவதற்கு ஒரு குழு அமைக்கப்படுங்கிறார். அப்போ சமரசம் வந்துருச்சாங்கியே. அப்போ அதிகாரம் காசுன்னா முதல்ல கொள்கையை சமரசம் வைக்கிற திமுக. இது வரலாறு. எடப்பாடிகிட்ட இதே கேள்வி கேட்டாங்க. NEP அமுல்படுத்த முடியாது, மும்மொழி கொள்கை தேவையில்லைங்க, 2 கொள்கையே போதும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. போய் ரகசியமாக பார்க்குறாரு. யூனியன் மினிஸ்டர் போய் பார்த்து லெட்டர் கொடுத்து, நாங்கள் ஒரு குழு அமைச்சிட்டோம், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கிற ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறத பற்றி நாங்கள் ஒரு குழு போட்டோம், தயவு செஞ்சு காசு கொடுங்க, இப்படிலாம் கொடுத்துருக்கோமா? மக்கள்கிட்ட இப்படி நடிக்கிறது ஃபுல்லாக வேஷம், சொல்கிறது ஃபுல்லாக பொய், உள்ள திரைக்கு பின்னாடி வேறு ஏதோ வேலை. எங்கே இது கொள்கை சார்ந்த கூட்டணி? எல்லா கட்சி கொள்கையும் ஒன்றா இருந்தால் பிறகு வேறு பேர் கட்சிக்கு. விசிஆவை கழிச்சிட்டு திமுகன்னு பேர் வச்சுக்க சொல்ல வேண்டியதானே? வேறு சேர்ந்த கட்சியை கழிச்சிட்டு திமுகன்னு பேர் வச்சுக்க வேண்டியதானே? விசிகா அப்போ அதிமுக கூட நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்களா? நீங்கள் யார் வந்தாலும் அரவணைப்பமான உரிய மரியாதை கொடுத்து அரவணைப்போம். ஒரே ஒரு கொள்கை எதில் வரணும்? விசிகா இங்கே வந்து எப்படி வரணும்? திமுக தீய சக்தி நீங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம், அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது, நாங்கள் இப்போ உணர்ந்துட்டோம், அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறோம், உங்களோட கூட்டணி வரோங்கிற நிலைப்பாடு மரியாதை திரும்ப எடுத்தாலும் கண்டிப்பாக வரவேற்போம். இதில் என்ன மாற்றம் இருக்க போகுது? இந்த கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான். அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி ஜனநாயகத்தில் மன்னராட்சி பண்ணுறது நாட்டுக்கு நல்லது இல்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். விடியலை தரேன்னு சொல்லி இருட்டு தள்ளி விட்டுருக்காரு. போதையில்லா தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம வந்து டாஸ்மாகை பற்றி மட்டும்தான் முழக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க வந்து அந்த வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போதைங்கிறக்கே ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. எல்லாமே கஞ்சாலேருந்து ஆரம்பித்து என்னெல்லாமோ பேர் மெத்தப்டமைன்னு அது இதுன்னு சொல்லி அதை குடிசை தொழிலாக மாற்றிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து கஞ்சா குடிசை தொழிலாக மாறிட மாட்டிருக்கு. இப்போ கேட்டால் குஜராத்தை பார், அங்கேயே போதை இல்லையா, ஆந்திராவை பார், அங்கேயே போதை இல்லைன்னு. அங்கெல்லாம் போதை இருக்கு, யார் இல்லைன்னா இங்கே யார் தலைவர்? இங்கே காவல்துறைக்கு யார் ஹெட்டு? தமிழ்நாடு பார்டர் தாண்டி உள்ளே வருதுன்னா அதுக்கு யார்? அதுக்கு நிர்வாக அதிகாரி யார் கையில் இருக்குது? ஏன் உள்ளே வருது? கண்டை விட்டு கண்டம் கடத்துறாரு ஆயிலங்கனி தலைவர். அப்படி ஒரு ஆளை கட்சிக்குள்ளேயே வச்சுட்டு அப்புறம் போதையை தடுக்கிறோம் 2.0 3.0 4.0 ஓஹோஹோ அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாரு. ரிட்டையர்மெண்ட் ஆகி ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்காரு. இல்லை அவங்க வந்து உங்க ஆட்சியில் ஒரு விஷயத்த வந்துட்டு முன் வச்சாங்க இல்லையா? குட்கா வந்துட்டு அது கிடைக்குதுன்னு சட்டமன்றத்துக்குள்ளே எடுத்துட்டு வந்தாங்க. அது ஒரு வருஷம் இருந்ததுன்னா அது அடுத்த வருஷம் தான் அது எப்படி வச்சாங்க? குட்கா எங்கே விற்றாலும் அதுக்கு வந்து எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வித்தாருங்க ரேஞ்சுக்கு போய் பரம்பரை வச்சாங்களே. நாங்கள் அந்த மாதிரி மலிவு தரமான விமர்சனம் எங்க கஞ்சா கிடைச்சாலும் நாங்கள் உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுன்னு சொன்னாங்க. உங்க ஆட்சியில் கிடைச்சிச்சுன்னு தானே அவங்க விமர்சனம் வச்சாங்க. அவ்வளோ சுதந்திரமா கிடைச்சிச்சுன்னு தானே விமர்சனம் வச்சாங்க. அது உண்மையான விமர்சனம் தான், வரவேற்கிறோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், தடுக்கிறோம், நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அது போதுமானதாக இருக்கா இல்லையான்னு எதிர்கட்சி விமர்சனம் வச்சு அதையும் வரவேற்போம். அதை குறித்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக அதுக்கு வந்து செயலில் காட்டுவோம். இவங்கள மாதிரி எதை கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பாலாரும் தினாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு 7000 பாஸ்கோ வழக்குகள் மேடம், 1 2 இல்லை. 2003 அப்புறம் SCRB ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRBக்கு டேட்டாவே கொடுக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? NCRB டேட்டா எதை சொல்லணும்? மற்ற மாநிலங்களை பாருங்க கூட, மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து 2025 வரைக்கும் டேட்டா கொடுத்துருக்கு. இங்கே நம்ம ஸ்டேட் SCRB தான் டேட்டாவே கொடுக்கல 2 வருஷமா. நிர்வாகமே இல்லை, DGPயை போட முடியல. ஒரு முதலமைச்சர்னால ஒரு DGPயை நியமனம் பண்ண முடியல. இதை விட ஒரு அவலமும் ஒரு கேவலமும் எங்கே இருக்க போகுது?
இது வந்து உங்களோட முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் சார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நாராயண் சார் வந்துட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால உங்களோட 2வது சுற்று கருத்தையும் பதிவு பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எல்லாருமே பேசுனாங்க. அதில் மிக முக்கியமாக அரசியல் ரீதியான ஒரு விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணியா, அதிமுக ஆட்சியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் சொன்னார், நாராயண் சார்கிட்ட கேளுங்க, அவர் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதிமுகவினுடைய ஆட்சி வந்தாலே அதற்கு பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி. நான் சொன்னேன்ல, இல்ல அவரை அவரை அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதிமுக தனித்து ஆட்சி அமைத்தால் கூட அதன் பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சியா? அப்ப உங்களுக்கு எந்த கூட்டணி வெற்றி பெற்றது? அதுல இருக்கிற ஒரு கட்சி ஆட்சி புரிந்தால் அதற்கு பெயர் இல்ல அமைச்சரவையில கூட்டணி கூட்டணி ஆட்சி இருக்குமா? அமைச்சரவையில நான் அதுக்குள்ள போகவே இல்லை, அதுக்குள்ள போக மாட்டேன். நான் சொல்வது அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தான். தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல என்ன பிரச்சனை? அமைச்சரவையில அவங்களுக்கு இடம் இருக்குமா? அதிமுக ஆட்சி அமைக்கும் சொன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னா ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன் சார். கூட்டணியில அமைச்சரவையில இடம் இருக்குமான்னு கேட்டேன். நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியலன்னா நான் ஒண்ணு செய்யணும். இல்ல சார், நல்லா புரிஞ்சதுனால தான் இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். நான் மறுபடியும் வேணா உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றேன். தமிழை நல்லா புரிஞ்சுங்க. அதிமுகவினுடைய ஆட்சி இங்கே அமையும் என்று சொன்னால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். இவ்வளவுதான் விஷயம். அதிமுக ஆட்சி அமையாதுன்னு நான் சொல்ல. நீங்க எப்படி வேணா எடுத்துங்க, அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. நீங்க பண்ணீங்கன்னா நான் நம்புறேன். நீங்க 10 நிமிஷத்துக்கு மேல ரொம்ப எல்லாரையும் விட அதிகமாக நேரம் நீங்க தான் பேசுனீங்க. அதே போல அதனால இந்த பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இதுவரையிலும் ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து 1957 முதலே இப்படி தான் இருக்கிறது. ஒரு கட்சி மெஜாரிட்டியில் வரும்னு சொன்னால் தாராளமாக வரட்டும், அவங்க ஆட்சி புரியட்டும், அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிஜேபி 303 சீட்டு எடுத்து வெற்றி பெற்ற போது கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தான் நாங்கள் சொன்னோம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதனால் இப்போது இந்த பிரச்சனை வந்து அதிமுக பிஜேபியில் இல்லை, ஆட்சியில் பங்குன்ற பிரச்சனையும் அதிமுக பிஜேபியில். அவர் சொன்னது போல் நாங்கள் யாரும் போய் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க கேட்கவே இல்லை. ஆனால் யார் கேட்குறாங்க? எப்படி கேட்குறாங்க? யார் கேட்கிறார்கள் என்பதை விட எப்படி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் ஜோதிமணி அவர்களும் சோடாங்கர் அவர்களும் தொடர்ந்து, அதுவும் நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தாக்குன்னு தாக்குறாங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் மாணிக்கம் தாக்கூரை பற்றி அவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாரு ஒரு மீட்டிங்கில். ஆனால் இவங்க கூட்டணி பேசிக்கிறாங்கன்றது என்ன மாதிரியான ஒரு அரசியல் இது? எல்லா கூட்டணியிலும் நடக்கிறது தானே நான் சொல்ல இல்லையா? ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு நாங்க ஏன் பிஜேபி தூக்கி சமக்கணும்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் புரிஞ்சுங்க, நாங்க அப்ப கூட்டணியில இல்ல. 2021 தேர்தல்ல தோத்ததுக்கு காரணம் அப்படிதானே சொன்னாரு. அப்ப நாங்க கூட்டணியில இல்ல. புரிந்து கொண்டு அரசியலை புரிந்து கொண்டு பேசுங்க. நாங்கள் அப்பொழுது கூட்டணி இல்லை. இப்போ கூட்டணி உறுதியான பிறகு யாராவது எதனா பேசுறாங்களா? கிடையாது. ஆனால் கூட்டணி, அதாவது அசைக்க முடியாத கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே இவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, இதுதான் இஷ்யூ. அதே போல் சரவணன் சொன்னார், ஒசூரில் வந்து எங்கெங்கெல்லாமோ ஏர்போர்ட் இருக்குது, ஒசூரில் வந்து ஏர்போர்ட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஒசூரில் ஏர்போர்ட் ஏன் வந்து சாத்தியமில்லை அப்படின்றத ஒரு டிஸ்டிங்க்ட் பாசிபிலிட்டியாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன தெரியுமா? பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டருக்கு ஏர்போர்ட்டு இந்த இவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே அமைக்க மாட்டோம், அனுமதி கொடுக்க மாட்டோம்னு எழுதி கொடுத்தது யார் தெரியுமா? திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. எழுதி கொடுத்துருக்குறாங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க, 150 கிலோமீட்டருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்ன யார்? மத்திய அரசு. மீற முடியுமா ஒரு அரசு? நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்து எப்படி காளைகளை வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு ஒரு கட்சி துரோகம் செய்திருக்கிறது தமிழர்களுக்கு என்று சொன்னால் திமுகவை தாண்டி வேறு எந்த கட்சியாலும் இன்னும் 100 வருஷத்துக்கு கூட தமிழர்களுக்கு துரோகம் செய்வதற்கு இந்த திமுக மாதிரி முடியவே முடியாது. அப்புறம் மெட்ரோ ரயில் வந்து கேட்குறாரு, மீரட்டில். ஆமாம், மீரட்டில் பண்ணாங்க, பாட்னாவில் பண்ணாங்க, ஓகே. என்ன காரணம்? மெட்ரோ ரயில் என்பது என்ன? ஒரு மெட்ரோவை, அதாவது ஒரு நகரத்தை பல
ஊர்களிலிருந்து இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக? நீங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டு, இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர், அது திருவள்ளூர் மாவட்டம். சரியா? இப்போ நம்ம பூந்தமல்லி இது வரலும் பூந்தமல்லி வரைக்கும் போகுது. இந்த பக்கம் வடசென்னை திருவள்ளூர் மாவட்டம் அந்த சைடு வரைக்கும் போகுது. இந்த சைடு செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் இப்போ மெட்ரோ போகுது. கரெக்டாக? இதுக்கு பேர் தான் மெட்ரோ. ஆனால் கோயம்புத்தூர்லேயும் நம்ம மதுரையில் என்ன பண்ணாங்க தெரியுமா? மதுரை மாநகரத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அதை மட்டும் எழுதி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் மாநகரத்தில் எவ்வளோ அதை மட்டும் மேட்டுப்பாளையமோ திருப்பூர் பொள்ளாச்சி அங்கேருந்தெல்லாம் கோயம்புத்தூருக்கு வருவாங்க. இவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள் என்பதை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் மெட்ரோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக எதை சொன்னாலும் இவர்கள் டெக்னிக்கலாக அல்லது லீகலாக மறுப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திமுக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கு. வேண்டுமென்றே பிஜேபி அதே மாதிரி நான் பிஜேபி இல்லைம்மா இது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. நீங்கள் அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே தானே வரணும். நான் அதெல்லாம் வர முடியாது. நான் என்ன சொல்கிறேன் நீ கேளுங்கலாம் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு நாங்கள் வந்து 50 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் பயணிக்க வேண்டிய ஒரு இடம் இது அப்படின்னு எழுதி கொடுத்தாதான் மெட்ரோ கிடைக்கும். அதுதான் சட்டம். யார் உருவாக்கின சட்டம்? பாராளுமன்ற உறுப்பினரால் உருவான சட்டம் தானே எல்லாமே. ஒரு சட்டம்னு வருதுன்னா அந்த சட்டம் இல்லை. அதில் நீங்களும் தானே உறுப்பினர்களாக இருந்தீங்க. அப்போது நீங்கள் அந்த 15 லட்சம் பேர் எங்கேருந்து வருவாங்கன்னு எழுதி கொடுக்கணும். அது தாராளமாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, வர வேண்டாம்னு நினச்சது திமுக. அதனால தான் தவறு செஞ்சு வேணும்னே டிபிஆரை மாற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி பல்வேறு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு தவறாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாநில அரசு தான் கொடுக்கணும். மூணாவது, உங்களுக்கு சன்ஷைன் பள்ளி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருடைய பள்ளின்னு தெரியுமா? சொல்லுங்க, யாரு? இல்ல சார், நான் எது சொல்றீங்களே தெரியாதா? பார்த்தீங்களா, தெரியும். நீங்கள் இப்போ தெரியாதுன்றீங்களே. நம்முடைய தவறு ஒன்றும் இல்லை. பள்ளி நடத்துறது நல்ல விஷயம் தானுங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு நடத்தக்கூடிய திமுகவுடைய முதல் குடும்பத்தினுடைய பள்ளி தவறு இல்லை. பள்ளி நல்லா நடக்கட்டும். தினந்தோறும் அங்கே பூஜைகள் நடந்து அருமையாக வந்து பல்வேறு நம்முடைய சம்பிரதாயப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து பூஜையெல்லாம் நடத்தி செய்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் அவங்க யாரும் சிபிஎஸ்சி பாடம் நடத்துன்னு சொல்லி ஸ்டேட் போர்டு ஸ்கூல் நடத்துங்க. யார் வேணான்னு சொன்னது? யாரோ போய் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. துரைமுருகன் அவர்களாகட்டும், நேரு அவர்களாகட்டும், பொன்முடி அவர்களாகட்டும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒட்டுமொத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வி வியாபாரத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். காரணம் என்னன்னா, காசு நிறைய கொடுக்குறாங்க. கரெக்டா? அப்போது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை தவிர மற்ற மாணவர்கள் யார் காசு கொடுத்து கல்வி கற்கிறார்களோ அவர்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் ஏழை அரசு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் கற்கக்கூடாது. அப்போது மத்திய அரசு என்ன சொல்லுது? ஓஹோ, சன்ஷைன் இப்போ ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்களா? எல்லோரும் ஒன்று தானே, எல்லோருக்கும் சம உரிமை வேணுமா இல்லையா? அப்போ அரசு பள்ளிகளையும் கற்றுக் கொடுக்கணும். இபிஎஸ் இருமொழி கொள்கைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கேளுங்க, நான் எங்களுடைய கொள்கையை சொல்கிறேன். அது நீங்கள் சத்யன்ட்டு பேசுங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் அவங்களும் சத்யன்ட்டு பேசுங்க. அவர் சொல்ல அவ்வளோ இல்லையா? பிஎம் ஸ்ரீனுடைய திட்டம் என்ன? மாதிரி பள்ளிகளை எடுத்து இந்த ஹிந்தி அல்லது மூன்றாவது ஹிந்தி கூட இல்லை, இங்கேயாவது ஹிந்தி நாம் சொல்வது மூன்றாவது மொழி, தேர்ட் லாங்குவேஜ், நீங்கள் எது வேணாலும் கற்றுக்கலாம். அப்போ அதை கற்றுக் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கம் காசு கொடுக்குது, அதையும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கற்றுக்குறோங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு விட்டு அப்புறமா இல்லைன்னு மறுக்கிறது. அதே போல் இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆறாவது வகுப்பிலிருந்து 9வது வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு கணினி வழி கல்வி. அதாவது பாடம் எப்படி நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ் நாங்கள் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி தனியாக, ஜாகிரஃபி தனியாக, இப்போ சோஷியல் சயின்ஸு, கணிதம் இதெல்லாம் இருக்குதோ, கணினி அப்படின்னு ஒரு வகுப்பு, ஒரு பாடமே சப்ஜெக்ட். அதற்காக மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த சப்ஜெக்டை கற்றுக் கொடுங்க, அதற்கு ஆய்வு கூடங்கள் அமையுங்க, அதற்கு ஆசிரியர்களை நியமிச்சுங்கன்னு சொல்லி காசு கொடுத்துருச்சு. எல்லா காசையும் வாங்கி போட்டுக்கிட்டு இதுவரையிலும் 6வதுலேருந்து 9வது வகுப்பு வரையில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டமே கிடையாதுங்க.
கிடையாது. ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கெல்ட்ரான்னு ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அவங்க வந்து பேக் அண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் ஸ்கூல்ஸில் அதை வந்து அவங்க செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு எதற்காக? மாணவர்களுடைய கல்விக்காக மத்திய அரசு நிதி கொடுக்கும்போது அதில் நீங்கள் முறைகேடு செஞ்சீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? எதில் 100 நாள் வேலை வாய்ப்பு? எதுக்கு இவங்க பணம் கொடு நிதி கொடுன்னு ஏன் கேட்குறாங்க? நிதி கொடுக்க நான் சொன்ன பாருங்க, முதல்ல கை நிலுது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கை நீண்டு லஞ்சம், அனைவருக்கும் வீடு திட்டம் ஆவாஸ் யோஜனா கை நீண்டு லஞ்சம், தூய்மை இந்தியா திட்டம் கை நீட்டு லஞ்சம். இதையெல்லாம் நான் சொல்ல, பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு இவங்களுடைய அத்தனையுமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, சரவணன் சொன்னார், நீங்கள் வந்து அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் போடுங்க, எக்ஸ்போஸ் ஆகட்டும், அரசாங்கம் எக்ஸ்போஸ் ஆகட்டும்னாரு. தைரியமாக சொன்னார். ஒருவேளை சரவணன் நினச்சிக்கிட்டு தான் சொன்னாரான்னு தெரில. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எக்ஸ்போஸ் ஆனாங்களா இல்லையா? கலெக்டரும் கமிஷனரும் போயிட்டு நீதிமன்றத்தின் முன்னால் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாது செஞ்சிட்டோம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகமற்ற, நிர்வாக திறன் என்றால் என்ன கிலோ எவ்வளவு விலை என்று கேட்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஆட்சி 5 வருடங்களில் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் இப்போ நம்ம தம்பி தாவேகா தம்பி பேசும்போது சொன்னார், நிறைய விஷயம் அவர் சொன்னார். தாவேகாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நான் கூட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்த போது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், வரவேற்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்று தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடாது, மக்கள் மீண்டும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள், அதுவும் எங்கே? பள்ளிக்கூடங்களிலேயே ஆசிரியர்களால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதை நாம் அடக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம்னு நம்ம சொன்ன போதும் நாங்கள் தனியாக நிற்கிறோம். சரி நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு முதல்ல வேட்பாளர் இருக்கிறாங்களா? கிடையாது. அவங்க பிரச்சனையே தானே. இல்லை அதுதான். அப்போ என்ன ஆகுது? இப்போ சரவணனே என்ன சொல்கிறார், எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்க, 8% 10% ஓட்டு வாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க 1% வாங்கலாம், 10% வாங்கலான்றதில் எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் இவங்க எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணி சரவணன் சொல்கிறாங்க 8 to 10% ஓட்டு வாங்குவாங்கன்னா, இது ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இல்லை? யார் வேணா வாங்குவாங்க. தெரியல, எனக்கு புரியல சார். அவங்க யாரோட பி டீம்னு கிளாரிஃபை பண்ணிட்டு நான் சொல்லலம்மா, இது ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருக்குதா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, மீண்டும் சொல்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தமிழ்நாட்டில் அமருவார். தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகளை சேர்ந்த ஒரு கூட்டணி இங்கே போட்டியிட்டு, அந்த கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி யாரை சொல்கிறதோ அவர் முதல்வராக வருவார். அது எத்தனை கட்சி அமைக்கும், இல்லை அவங்களே அமைப்பாங்களான்றது 100%. 100%. அதில் ஒன்று நாங்கள் தான் முதலே சொல்லிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு மேடையிலுமே அவர் தான் முதல்வராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால் மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஒரு சேற்றிலே புதைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக மீண்டும் நம்முடைய தமிழகத்திற்கு வருவார். அந்த அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுப்பார். அதுவும் இன்றைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த தேதியில் நாம் செய்கிறோம். அதனால் அவருடைய அந்த அற்புதமான ஆளுமை, அவருடைய சட்ட ஒழுங்கை பாதுகாத்து மிக சிறப்பாக ஆட்சி நடத்திய விதத்தின்படி அவர் ஆட்சி அமைப்பார் என்று நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியோடைய பணிநிலைகள் எப்படி இருக்க போது, தேர்தல் எப்படி சந்திக்க போறீங்கிறது முதற்கொண்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவர்களைப் போல் நாங்கள் கட்சி தீண்டாமை பரப்பதெல்லாம் இல்லை. யார் அது சின்ன பிளேயராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஏறி அடிக்கிறாள் நாங்கள். அதனால் கட்சி தீண்டாமையெல்லாம் பார்க்கறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாவேக்காலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் முதன்மை சக்தி, நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், நாங்கள் தான் இது பண்ண போகிறோம். தேர்தல் களத்தை ஒரு தடவை கூட சந்திக்காத நபர்கள் கற்பனையில் வாழலாம். கற்பனையில் வாழ்கிறவங்க என்ன சொல்லலாம்னாக்க, 4 மூலை சாலையில் காலையை நிறுத்தி
ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டை கொடுத்து நாங்கள் வந்துட்டு பேச்சு பெருமையுள்ள பேச்சு நாங்கள் காலை அடைக்கிறோன்னு நம்பலாம். அது கற்பனையில் நடக்கும் தான். நேரில் களத்தில் போனால் தான் அந்த காலை குத்தி வந்துட்டு குடலை கிழிச்சு கையில் கொடுக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும். தேர்தலுக்கு வரட்டும், களத்தில் சந்திக்கட்டும், அதுக்கு பிறகு அவங்கள பார்ப்போம். அதனால் அவங்க மீது நம்ம பெரிய விமர்சனம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வந்து சந்தித்த பிறகு நம்ம வந்துட்டு அவங்க வாக்குசதத்தை நிரூபித்த பிறகு நம்ம வந்துட்டு பேசுவோம். அவங்க எப்படி வர்றாங்க, வெல்றாங்களா, தோக்குறாங்களா, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கலாம். அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆதவர்ஜுனா வந்துட்டு பேருந்தில் பயணிச்சாராம். இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒருத்தர் உதவியாளர் ஒருத்தரை கூப்பிட்டு பேருந்தில் பயணிச்சாராம். இங்கே ஒரு விசிலு, வெளில கிளம்புறதுக்கு ஒரு விசிலு, நிற்கிறதுக்கு ஒரு விசிலு, எடுக்கிறதுக்கு ஒரு விசில்னு பேருந்தில் விசில் அடிச்சாங்களாம். 8 கோடி பேருக்கும் விசில் சின்னம் போய் சேர்ந்துருச்சான். அதுதான் எங்களுடைய டேட்டா அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்கிறார். நான் வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணேன், அந்த ரிசர்ச்சோட இதில் வந்துட்டு அதுதான் டேட்டாங்கிற. இப்போ புரியுது உங்களுக்கு எப்படி 30% வருது, 40% வருதுங்கிறது எங்களுக்கு புரியுது. அப்போ அந்த டேட்டா போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா? அதான் அவங்க பண்ற ரிசர்ச் இருக்குல்ல, எப்படிப்பட்ட ரிசர்ச் மூலமா அந்த டேட்டா அவங்க எடுக்கிறாங்கிறது தெரியுது இல்ல. ஒரு பக்கம் இருந்தாலும் விசில் சின்னம் போய் சேரலன்னு அப்ப நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். விசில் சின்னம் போய் சேர்ந்துருக்கா இல்லையாங்கிறது எலெக்ஷன்ல தெரியும் இல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க அவங்க கொடுக்குற டேட்டா மூலமா வருது இல்ல. இப்ப தவளைக்கு 4 காலையும் கட் பண்ணி விட்டு தவ்வு என்று சொன்னால் அதெல்லாம் தவ முடியல. அதனால டேட்டாவோட முடிவு என்னன்னா, தவளைக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அது போல வந்துட்டு ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்கல்ல. நாங்க ஏறி உட்காந்து பயணிச்சோம், அதனால விசில் சின்னம் வந்துட்டு பறந்துருச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு, நாங்க வென்றுடுவோம்னு சொல்றாங்கல்ல. அது சொல்றேன் நான். 30% வாக்கு எப்படி எடுத்திருப்பாங்க, கருத்து கணிப்புகள்லாம் எப்படி நடத்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்கள விட்டுரும். அடுத்ததாக இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி, அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இவர்கள் ஆட்சி சரியில்லைங்க, இவர்கள் ஆட்சி சரியில்லை, மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் உண்மைங்க. 2 பேர் ஆட்சியும் சரியில்லை. போதை பழக்கம் இப்போ அதிகமாயிருச்சா? மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. மாசு அவர்கள் சொல்கிறாரு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கஞ்சாங்க 0 கஞ்சாங்க, ஒரு செடி கூட இங்கே இல்லைங்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ளே 5 அடியில் கஞ்சா செடி முளைச்சி நிற்கிது. அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் 5 அடியில் கஞ்சா செடி முளைச்சிருக்குது. எங்கேருந்து முளைச்சிச்சு? வந்திருக்கு. போதையின் மாநிலமாக இங்கே மாறிக்கொண்டு இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு முட்டாயில் வந்துட்டு போதைப் பொருட்கள் கிடைக்குது. கஞ்சான்னு இல்லை, அது என்ன போதைப் பொருள்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு போதைப் பொருட்கள் கிடைக்குது. இதை வரைக்கும் அது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது இருக்கா? நாங்கள் இலவசத்தை கொடுத்துட்றோம், அதனால என்ன ஓட்டு வந்துட போகுது, லேப்டாப்பை கொடுத்துட்றோம் ஓட்டு வந்துட போகுது, 5000 ரூபா காசு கொடுத்துட்றோம் ஓட்டு வந்துட போகுதுன்னு இவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை மிக கேவலமாக நடக்கிறது. அண்ணன் கோவை சத்தியன் அவர்கள் சொல்லும்போது கூட கேட்டார், காவல்துறையினுடைய அதிகாரியாக யார் இருக்கிறார், தலைமை அதிகாரியாக யார் இருக்கிறார், முதல்வர் தானே, அவருக்கு தெரியாமல் இங்கே வந்து நடந்து விடுமா அப்படின்னு கேட்டார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்கும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்? நான் நியூஸை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன், அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்படியாக வந்துட்டு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஆளுமையற்ற நபர்களாக 2 பேருமே இருக்கிறாங்க. மாற்றி மாற்றி சொல்வது அத்தனையும் உண்மை. நாங்கள் சொல்கிறோம், ஆளுமை மிக்க தலைமைகள் இங்கே வரணும், சரியான நபர்கள் இங்கே வரணும். இங்கே தேவை வந்துட்டு திமுக சரியில்லை அதிமுக வந்துடணும், அதிமுக சரியில்லை தாவேகா வந்துடணுங்கிறது இல்லை. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இங்கே தேவையில்லை. அடிப்படை அரசியலை மாறணும்னு சொல்கிறோம். எந்த விதமான மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ கல்வி என்ன மாதிரி கல்வியான இருக்கணும்? தனித்திறன் கொண்ட கல்வியாக இருக்கணும். தனித்திறனை முன்வைக்கக்கூடிய கல்வியாக இங்கே இருக்கணும். நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டை இங்கே வந்துட்டு நீங்கள் உருவாக்குறீங்களா? இல்லை. ஒரு கல்வியில் சிறந்த ஒரு நபரை வந்துட்டு இங்கே உருவாக்குறீங்களா? இங்கே வந்துட்டு ஒரு பில்கேட்ஸோ இல்லை இங்கே வந்துட்டு ஒரு ஈலான் மாஸ்கோ ஏன் உருவாகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, அதற்குண்டான பதில் வந்துட்டு உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குங்கிறது தெரியும். கல்வியிலிருந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வருவதற்கு தனித்திறனை வளர்த்து கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப தேவை. ஒரு விளையாட்டுத்துறை எடுத்துக்கிறீங்களா, அவனுக்கு தனித்திறன் வேணும். ஒரு உசைன் போல்ட்டை ஏன் உங்களால் உருவாக்க முடியல? விளையாட்டுத்துறை அமைச்சராக நாங்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜட்ஜிருவாங்க, ஏன் உருவாக்க முடியல உங்களால்? ஒரு ஒலிம்பிக்ல இங்கிருந்து மெடல் அடிக்க முடியல, ஏன் அடிக்க முடியல? தேசிய அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டுகளில் கூட உங்களால் வெல்ல முடியல, உருவாக்கலை. மக்களை நோக்கி நீங்கள் சிந்திக்கல, இலவசத்தை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் அதை தனித்திறன் கல்வியாக கொண்டு வரோம். மருத்துவம் எப்படிப்பட்ட மருத்துவமாக இருக்கும்? அது மொத்தமாக நீங்கள் முதலமைச்சர் தொடங்கி கடைக்கோடி நிலைமையில் இருக்கக்கூடியவருக்கும் சமமான இலவச மருத்துவத்தை கொடுப்போம்னு சொல்கிறோம். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் அப்பல்லோவில் போய் படுத்துக்கலாம், அவர் வந்துட்டு தனியார் காவிரியில் போய் படுத்துக்கலாங்கிற நிலைமை இல்லாமல், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, அரசு பொது மருத்துவமனையில் தான் படுக்கணும்னு சட்டம் இயற்றுவோம்னு சொல்கிறோம். ஏன் அந்த சட்டம்? அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள் வரும்பொழுது தான் அந்த தரத்தின் உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும். இல்லைன்னா இவர்களே வந்துட்டு கல்வி சாலைகளை நடத்துவார்கள், இவர்களே மருத்துவமனைகளை நடத்துவார்கள். அப்போ அந்த கல்வி தரத்தை வந்துட்டு மக்கள் எல்லாரும் தனியாரை நோக்கி வரணும்னாக்க அரசு மருத்துவமனைகள் அதே நிலைமையில் இருக்கணும், அரசுடைய கல்வி நிறுவனங்கள் அதே நிலையில் இருக்கணும். அதை விட்டுருவாங்க. டாஸ்மார்க்கை நாங்கள் மூடுவோம், நாங்கள் வந்தால் இளவதைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு தடுத்து நிறுத்துவோம்னு சொன்னவங்க இப்போ டாஸ்மார்க்கை மூடுறதில்ல, பள்ளிகளை வந்துட்டு இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அது இடிஞ்சு விழுவுது, தலையில் விழுதுன்னு. அதுக்கு சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் 5000 ரூபா வந்துட்டு பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு காசு வந்துடும். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தடவை வர்றது கோடை காலம்.
அதாவது வெயில் காலம் இல்லை, அது கோடை காலம். ஏன்னா அப்போ அந்த காசை கொடுத்து வச்சுட்டா தான் வந்துட்டு வெள்ளம்லாம் மெல்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு காசை கொடுத்து வச்சுருவாங்க அவங்க. அப்படியாக இவர்கள் இலவசத்தையும் இதையும் நம்பி கொண்டிருக்கும் போது மக்களை நோக்கி, அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சிங்கிறது இருக்கு. அந்த நாம் தமிழ் கட்சி என்ன செய்யுது அப்படின்னாக்க, இப்போ பெண்கள் பாதுகாப்பு நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத நாங்கள் திட்டமாக போட்டு காட்டுறோம். உதாரணத்துக்கு நாம் சொல்லக்கூடியது, இப்போ இந்த வாட்ச் போல் ஒரு டிவைஸ் ஒன்று கொடுக்குறோம். அந்த டிவைஸை நீங்கள் வந்துட்டு கழுத்தில் இருந்து கொள்ளலாம், காதில் இருந்து கொள்ளலாம், வாட்ச் போல் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஒரு ஆக்சஸ் போல் அது. அந்த டிவைஸில் நாம் சொல்கிறது என்னன்னாக்க, ஒரு 3 நொடி அவங்க வந்துட்டு பெண்கள் அழுத்தி பிடிச்சாங்க அப்படின்னா உடனடியாக காவல்துறைக்கு அந்த இடத்தோட லொக்கேஷன், அவர்களுடைய பேரு இதை கொண்டு போய் சேர்த்துட்டு அவர்களால் இது மூலமாக பேச முடியும். கைபேசியே உங்களால் வந்துட்டு சிக்னல் இல்லாத போதோ, இது பண்ணும்போதோ, சார்ஜ் இல்லாத போதோ அந்த மாதிரி போயிடும். ஆனால் இது வேலை செய்ய எமர்ஜென்சி கான்டாக்ட் மூலமாக இதை நம்ம வந்துட்டு கொண்டு வர்றோம். கைபேசி வந்துட்டு சார்ஜ் போயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், நீங்கள் எடுத்து ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சு இது பண்ணுறதெல்லாம் இல்லாமல், உங்கள் கையில் வந்துட்டு தவறி போயிடுச்சுங்கிறதெல்லாம் இல்லாமல், இது ஆக்சஸரியாக உங்களால் அணிஞ்சு கொள்ள முடியும், கொண்டு வர முடியுங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். இதை நம்ம செயல்படுத்தல கொண்டு போது இதே இதை முதியோர்களும் கொடுக்குறோம். முதியோர்களுக்கு என்னவா கொடுக்குறோம், இது வந்துட்டு ஹெல்த் கேருக்கு அது போகும். அவர்கள் வந்துட்டு 3 நொடி இது பண்ணுறாங்கனாக்கா 108க்கு அழைச்சி வந்துட்டு அதை வந்துட்டு அவர்களை கொண்டு வரும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் எமர்ஜென்சி இது போன்ற திட்டங்களை நாம் தமிழ் கட்சி உங்கள் செயல்பாட்டு வரையில் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள்ங்கிறது விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம்னு சொல்கிறோம். இதை இதுவரை ஒரு விவாதத்தை நீங்கள் எடுத்து வைங்க. விவசாயத்தை அரசு பணியாக மாற்ற முடியாதுங்க, இதெல்லாம் காரணம், எடுத்து வைங்க, நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கோம். அதன் மூலமாக வருமானத்தை எப்படி ஈட்ட முடியும், அதன் மூலமாக இந்த விவசாயிகளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அரசு ஊழியர்களாக அவர்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டேட்டாவோட பேசுவோம். உட்காந்து டேட்டாவோட பேசுவோம். எப்படி பேசுங்கிறது, சாராய பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டு டாஸ்மார்க்கை மூட முடியாததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து 50,000 கோடி வருது, இந்த 50,000 கோடியை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் அரசே நடத்த வேண்டியது இருக்குது, இது மட்டும் இல்லைன்னா அரசே திவாலாயிடும் அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் வந்துட்டு 11.5% வளர்ந்துட்டோம். எப்படிங்க வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும், உங்களுக்கு தெரியாதா, அந்த கடன் தான் வளர்த்து விட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன்லாம் வாங்குறது தப்பே இல்லைங்க, கடன் இல்லாத நாடு ஏதாவது இருக்குதா அப்படிம்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உலகெங்கும் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒரு குழு அமைச்சு கடனற்ற மாநிலமாக தமிழகத்தை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னா. ஏன் சொன்னீங்க, அதான் கடன் இல்லாத மாநிலமே இல்லை, கடன் இல்லாத நாடே இல்லை, கடன் நல்லதாச்சே, கரை நல்லது போல கடன் நல்லது, ஏன் வந்துட்டு அப்போ உருவாக்கணும்னு சொன்னீங்க, அதை ஏன் நிறைவேற்றலைன்னாக்க, பிடிஆர் பழனிவேலராஜன் அவர்கள் வந்துட்டு கட்சிக்குள்ளே நடக்கிற ஊழலை கேள்வி கேட்டுட்டார். கேள்வி கேட்டோன்னு அவரை தூக்கி கிடாச்சிட்டு அதை போடுங்க அப்படின்னு அந்த பொருளாதார குழு எல்லாம் தூக்கி வீசிட்டு இவங்க வந்துட்டு கடனையை நோக்கி போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு 10 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு கடன்கிறது. அப்போ அதன் மூலமாக வரி ஏறுகிறது, அதன் மூலமாக பொருளாதாரம் பாதிக்கப்படுது, அதன் மூலமாக மக்கள் வந்துட்டு திவால் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கடனை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நாளைக்கு என்ன விதமான திட்டத்தையும் இங்கே நாசகரமான திட்டத்தை கொண்டு வரலாம், தமிழ்நாட்டின் மீது திணிக்கலாம், உங்களால் எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். இதே போல தான் ஸ்ரீலங்காவின்னு சொன்னாங்க, கடன் வந்துட்டு வாங்குறதுக்கு அவர்கள் சக்திக்கு உட்பட்டு தான் வாங்க முடியும், அதை நோக்கி தான் அவர்கள்லாம் கடன் கொடுப்பான்னாங்க. கடன் கொடுத்தவன் என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு, ஸ்ரீலங்கா என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சு, அதே போல் இந்த பக்கம் நேபாள் என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சு. உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக கையாளாகாத போது என்ன நிலைமையெல்லாம் நடக்கும், சட்டம் ஒழுங்கை கையாளாத போது நடக்குங்கிறது. நிர்வாக சீர்கேடு எவ்வளோ தூரம், ஒரு தேர்வை சரியாக நடத்தி முடியும் இல்லைங்க, காலையில் வந்துட்டு தேர்வு வந்துட்டு இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அலக்கழிக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி ஒரு நிர்வாகம் என்பது மிகச்சரியாக நடக்கணும்னாக்க அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய அத்தனை பேரும் சரியாக இருக்கணும். ஒருத்தன் ஊழல் வாங்குவோம், ஒருத்தன் லஞ்சம் வாங்குவோங்கிற மாதிரிலாம் மொத்த பேரும் சரியாக இருக்கணும். அந்த மொத்த பேரும் சரியாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது. ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்துவதிலிருந்து, தங்களுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறதுலேருந்து, வெளிப்படையான நிர்வாகத்தில் வைக்கிறதுலேருந்து, ஒரு கூட்டம் நடத்தினால் அந்த கூட்டத்தில் இருக்க கண்ணியத்திலிருந்து எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி. 117 இடங்கள் ஆண்களுக்கு, 117 இடங்கள் பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு வாய்ப்பு, அது எல்லா சாதியினரும், மறுக்கப்பட்ட சாதியினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு, இதை தாண்டியும் படித்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு. இப்படியாக களத்தை காண்கிற நாம் தமிழ் கட்சி இந்த முறை மிகப்பெரிய பவர் பிளேயராக இருக்கும். இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற உயரத்துக்கு வளரும் என்பதே சந்தேகமா இருக்கு. இவ்வளவு திட்டங்கள் வந்துட்டு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்றேங்கிறதெல்லாம் சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க ஆட்சியில் அமரணும்ல, அதற்கான முன்னெடுப்பா இது வரைக்கும் நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத. ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்துட்டு போட்டிடுறோம், வேற யாருக்காக போட்டிடுறோம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நடக்க கூட்டணிக்குள்ள கரைந்து போகக்கூடிய கட்சிகளே நீங்க நினைக்கிறீங்க. இப்போ முதல்வர் வேட்பாளர் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சதவிகிதம் இங்க வந்து உயருது அப்படிங்கிறது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதன்மை புள்ளியா இருக்கு. இப்ப ஒவ்வொரு வருடமும் உயருது, ஒவ்வொரு தேர்தலும் உயருதுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா எத்தனை சீட்டா அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத நான் அதுக்கு தான் சொன்னேன், டிப்பிங் பாயிண்ட்ங்கிற ஒரு விஷயம். 121 டிகிரி செல்சியஸ்ல தான் நமக்கு வந்துட்டு நீர் ஆவி ஆகும்னாக்க 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வெளியில நீராவி வராது. அந்த 1 டிகிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நீராவியை மாற்றும். அப்ப அதை மாற்றணும் அப்படின்னா அந்த 1 டிகிரி தான் தேவைப்படுது. உங்களுக்கு அந்த 120லேருந்து ஆவியாக ஆரம்பிக்கிறதுக்கு 10 டிகிரி தேவையில்லை, 1 டிகிரி தான் தேவைப்படுது. அப்ப அந்த 1 டிகிரி செல்சியஸ் தான் இந்த தேர்தலாக இருக்கும்.
ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்குண்டான டிப்பிங் பாயிண்ட்ங்கிறது இந்த 26 தேர்தலாக இருக்கும். அது எப்படி நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க அப்படின்னாக்க, நான் சொன்னது போல் எங்களுடைய கட்டுக்கோப்பான கூட்டங்கள் அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும். எங்களுடைய வலுவான கொள்கைகள் அதை கொண்டு போய் சேர்க்கும். மக்கள் மத்தியில் தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த முறை போட்டி என்பது தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும் திராவிடம் பேசுபவர்களுக்கும் தான் இருக்குது. 3 கட்சியும் திராவிடம் பேசுது. தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒற்றை கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. எங்களோடு, எங்கள் கருத்தியலோடு, எங்கள் சூழலோடு போட்டி போடுவதற்கு இங்கே ஆளே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். நிச்சயமா ஒன்லி ஒன் வின் அஹெட் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கீங்க. உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். சரவணன் சார், தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இங்கே ஆளும் அரசாங்கத்து மேலே தான் வைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அனைவரும் வந்துட்டு ஒருத்தரை கார்னர் பண்ணுறாங்கன்னு அந்த சைடு பேசிட்டு இருந்தப்ப இந்த செகண்ட் சுற்றில் வந்துட்டு உங்கள் சைடு வந்து திரும்பி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? பழுத்த மரம் தானே கல்லடி படம். ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து வைப்பது எல்லாமே வந்து சகஜம்தான், ஒன்றும் புதிதல்ல. பாவம் இவங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. கடன் வந்து எதற்காக வாங்குகிறார்கள், கடன் வாங்காமல் வந்து ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் பற்றி தெரியாமல் ஏதோ ஜஸ்ட் லைக் தட். ஐயா, புர்கினா ஃபாசோன்னு ஒரு நாடு இருக்குது. பாஜக இல்ல, இது நீங்க அதை குறுக்கிட எடுத்து பாருங்க. குறுக்கிட முடியும். அது இந்த ஃபார்மேட் இல்லைன்னாங்க, அதனால குறுக்கிடாம உட்காந்துட்டு இருந்தோம். புர்கினா ஃபாசோவும் இந்தியாவும் ஒண்ணா இல்லை? என்ன என்ன இதனால தான் மக்கள் வந்து 7% வச்சுருக்காங்க. இப்படி வந்து இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை வந்து எல்லா இடங்களையும் பேசிக்கொண்டே இருப்பதால தான் அந்த 7% 7%லேயே இருக்குது. இல்லைனா மேலே வந்திருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை சரியான முறையில் எடை போட்டு சரியான இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. கடன் பற்றி பேசுகிறாங்க. கடன் வாங்காமல் எப்படி நடத்த முடியுமா? அதை முடியாதா அவங்களால? கடன் வாங்காமல் கடன் ஏன் வாங்குகிறீர்கள்னாங்க. உலகத்தில் கடன் வாங்காத நாடே கிடையாதுங்க. எல்லாரும் கடன் வாங்கி தான் இதை நடத்துவாங்க. அது வந்து இட்ஸ் பப்ளிக் ஃபைனான்ஸில் இட் இஸ் ஒன் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்போ தமிழ்நாடு கேள்வி மட்டும் நான் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அதிமுக ஆட்சியிலிருந்து விலகி நீங்கள் ஆட்சியில் அமர்ந்த உடனே வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க. கடன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பிடிஆர் பழனிவேல் அவர்கள் சட்டசபையிலே வந்துட்டு சொன்னாருங்கிறத பார்க்க முடியுது. கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்குங்கிறது தான் உங்களோட கொள்கையா இருந்தது. அதாவது அதுதான் அதை நோக்கி தான் பயணிச்சதா இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல கடன் அதிகரிக்கிறப்ப இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறது. கடன் அதிகரிக்குதுன்னா நீங்க எப்படி அதிகரிக்குது அப்படின்றத தான் பார்க்கணும். பர்சன்டேஜை தான் பார்க்கணுமே தவிர நீங்க வந்து அப்சல்யூட் நம்பர்ஸை பார்க்க முடியாது. அப்சல்யூட் நம்பர்ஸை ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினார் அப்படின்னா 10%. அதே அவருக்கு வந்து 100 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவர் வந்து 10 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதே 1% தான் கடன். ஸோ அந்த விகிதத்தை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர கடனுடைய அப்சல்யூட் நம்பர்ஸ் 1 லட்சம் தான் கடன் வாங்கினாங்க. இப்போ பாருங்கள் 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா இப்போ என்னோட சம்பளம் 100 லட்சமாக ஆயிருக்கு. தமிழ்நாடுடைய இந்த நெக்ஸ்ட் ஜிடிபி வந்து 40 lakh crores. இட்ஸ் கோயிங் டு பி 40 lakh crores. $1 trillion எக்கானமியை வி வில் அச்சீவ் இட். 2031 வி வில் அச்சீவ் இட். ஸோ இது இப்படி இருக்கும்போது ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு அரசு கடன் வாங்க முடியாதுங்க. எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின்படி நீங்கள் வந்து 3% மேலே கடன் வாங்க முடியாது. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் ஜிடிபியிலேருந்து 15% 30%க்கு மேலே கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய நாமினல் நம்மளுடைய ஜிடிபி வந்து 40 lakh crores அப்படின்பொழுது 10 லட்ச ரூபாய் கடன் அப்படின்றது வந்து அந்த 25.6 போன தடவை வந்து 27.6 அதுலேருந்து இந்த தடவை குறைஞ்சிருக்கு 26.5 குறைஞ்சிருக்கு. கடனுடைய அந்த விகிதம் வந்து குறைந்திருக்கிறது. ஸோ அப்சல்யூட் நம்பர்ஸை வச்சு தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியான முறையில். இப்போ இது தமிழ்நாட்டுடைய கடன் இது இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கடனை பார்க்கணும் அப்படின்னா பாஜக வாங்கியிருக்கக்கூடிய கடனை பார்க்கணும். 200 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இது நம்முடைய இந்தியாவுடைய ஜிடிபியோட கம்பேர் பண்ணிங்கன்னா, நான் சொன்னேன் நம்மளுடைய ஜிடிபியோட கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடன் 26.5% இந்த வருஷம். பாஜக வாங்கியிருக்கக்கூடிய கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 லட்சம் கோடி 58%. 58% ஆஃப் த ஜிடிபியை கடனாக வாங்கியிருக்காங்க. எங்கே போச்சுங்க இந்த பணம்லாம்? யாருக்காவது ஏதாவது செய்திருக்கிறதா ஒன்றிய அரசு? கிடையாது. எல்லாம் யாருக்கு? அதானிக்கும் அம்பானிக்கும் அள்ளி வீசுகிறார்கள். கார்ப்பரேட் டாக்ஸ் வெய்வர், லோன் வெய்வர், வராக்கடன் தள்ளுபடி, இப்படித்தான் இவர்கள் யாரெல்லாம் இவங்களுக்கு எலக்டோரல் பாண்டில் பணத்தை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து கடன் தள்ளுபடி வெய்வர் செய்து இந்தியாவை படு பாதாளத்தில் தள்ளியிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஜக. ஸோ இப்படி இவர்கள் தொடர்ந்து பொய்யான ஒரு விமர்சனத்தை
தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய்யான விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இன்னொரு புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும். இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய அந்த மேனுஃபேக்சரிங் growth 14.5%. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.7% கிட்ட தான் இருக்குது. 4.7, ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் மடங்கு தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் growth. எப்படி சாத்தியமாச்சு இது? இவங்க சொல்கிறது போல், இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் போல், இவர்களுக்கு நிர்வாக திறமையே இல்லை, இவர்களால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை அப்படின்னா எப்படிங்க இது சாத்தியமா இருக்கும்? கடந்த 4 வருடங்கள்ல இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் டெவலப் பண்றேன்னு சொல்றீங்களா? இது தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே தான் இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை லீவரேஜ் பண்ணி யாரால முடிஞ்சிருக்கு, யாரால கொண்டு செய்ய முடிந்திருக்கு, யாருக்கு தெம்பும் திராணியும் திறமையும் இருந்திருக்கிறது, அவர்கள் இதை நாங்கள் இதை செய்து முடித்திருக்கிறோம், எங்களுக்கு இருக்கு, எங்களால் இது செய்ய முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள். 2 வருடங்கள் தான், 2 வருடங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாங்க. 2 வருஷத்தில் இவி ஃபேக்ட்ரி வின்ஃபாஸ்ட் டியூட்டிகோரினில் கார் ரோல் அவுட் ஆகிடுச்சு. அதே போல் லேண்ட் ரோவர், ஜாகுவார் நிறுவனம், டாடா ஜாகுவார் நிறுவனம் 16 மாதம் போட்டாங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன், கார் ரோல் அவுட் ஆகிடுச்சு. இதுதான் டேட்டா சென்டர் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கும் டேட்டா சென்டர் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு? அவங்க கேட்ட நிலம், ஃப்ரீயாக நிலம் கேட்குறாங்க. ஃப்ரீயாக நிலம் கொடுக்கக்கூடிய இதில் நம்ம அதை விட பெட்டர் ஸ்டேஜில் இருக்கோம். இது டிஆர்பி ராஜா இந்தியா டுடே CNN நியூஸ் 18 காங்கிலேயில் தெளிவாக சொன்னார். யாரையும் ஃப்ரீயாக லேண்டு கொடுத்து வான்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. லேண்டு தமிழ்நாட்டில் ஸ்கேர்ஸ் கமாடிட்டி. ஸோ அதற்கான பணத்தை கொடுத்து வந்தால் நீங்கள் வரலாம், இல்லைன்னா நீங்கள் யார் உங்களுக்கு ஃப்ரீயாக லேண்டு கொடுக்குறாங்களோ நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்றத தெளிவாக. அதை விட சிறந்த நிறுவனங்கள், அதை விட சிறப்பான பெஸ்ட் யூஸ் ஃபார் தட் லேண்ட், ஃபார் தட் இது நம்மளால் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் டேட்டா சென்டர் பற்றி பேசுகிறீங்க. ஜிசிசி எங்கே ஜாஸ்தியாக இருக்குது? இன்றைக்கி இந்தியாவிலேயே எங்கே ஜிசிசிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன காரணம்? நம்ம எல்லாரையும் சிவப்பு கம்பளம் போட்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்குறோம். என்ன சொன்னாங்க, உங்களுடைய சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எப்போ வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் எப்போ வேணா வரட்டுங்க. கிளியரன்ஸ் கொடுத்து யார் இது பண்ணுறா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுனீங்க, வெளிநாட்டுக்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க? வெள்ளை அறிக்கையை விட வேண்டும். ஏன் அவர் கேட்டால் ஒரு வெள்ளை பேப்பரை காட்டுகிறார் டிஆர்பி ராஜா அப்படின்னாங்க. என்ன பண்ணார்? கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்தணும். என்னன்னா, எதுவெல்லாம் மாறி இருக்கிறதோ, எந்தெந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் தொழிற்சாலைகளாக மாறி இருக்கிறதோ, எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி அதற்காக கான்க்ளேவ் போட்டாங்க. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, சிறப்பான முறையில் ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். அதனால் ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம், இப்படி நடத்தி காட்டியிருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த இதோட ஒட்டி பிணைந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமை எப்படி பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் படிக்கணும்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போதுலேருந்து இன்ஜினியரிங் ஆகிடணும், நீ இல்லை ஒரு டாக்டர் ஆகிடணும் அப்படின்வாங்க. பிஏ பிஎஸ்சி அப்படின்னா, பிஏ படிக்க போறியா, பிகாம் தான் படிக்க போறியா, பிஎஸ்சி படிக்க போறியா, ஏன் நீ இன்ஜினியரிங் படிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா எல்லாருக்கும் ஒரு வேலைவாய்ப்பு, சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். மருத்துவராக போனால் அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்ற அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எம்என்சிஸில் தே ஆர் பிளேஸ்ட். அரசு கல்லூரியில் என்ன காரணம்? அந்த ஸ்கில் அப்ரிட்ஜ்மெண்ட். அவங்க படிப்புக்கும் அந்த வேலைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் செட்டை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி அது ஒரு சூப்பர் ஹிட் ப்ரோக்ராம் என்று சொல்வேன். அதோட வேரியஸ் ஃபெசட்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு ஃபெசட் என்ன அப்படின்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில், சிவில் எக்ஸாம்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் இந்த தடவை அத்தனை பேர் ஜாஸ்தியாக தெரிவாகி போயிருக்காங்க. அதை விட முக்கியம், அவங்க நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் தான் படிச்சு போயிருக்காங்க. ஆமாம், நான் முதல்வன் திட்டத்தில் படித்ததால எல்லாரும் பேட்டி, எத்தனை பேட்டி இருக்கு பாருங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, பல நிறுவனங்கள்ல படிச்சாங்க, கடைசியா இங்க படிச்சதுக்கு அப்புறம் இங்க செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. நிறைய பேக்கிங் இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். அவங்க நான் முதல்வன் திட்டத்தில் என்ரோல் பண்ணி அவங்க எல்லாரும் இங்கே போயிருக்காங்க, இந்த இதுக்கு போயிருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இல்லை அவங்க போய் அங்கே படித்தாங்க, அந்த ஏஎஸ் அகாடமியில் படித்தாங்க, இந்த ஏஎஸ் அகாடமியில் படித்தாங்கன்னு எதை வேணால் சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர்
எனக்கு வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்திருக்காது. எதுங்க முக்கியம்? டிகிரி முடிச்சுட்டு மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைப்பண்ட் கொடுத்து நீங்கள் படிங்கன்னு சொல்கிறது முக்கியமா, இல்லை அவர் போய் பணம் இல்லாதவர்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்கள? எல்லாமே தானே முக்கியம். அதே போல் அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜேஇயில் செலக்ட் ஆகிருக்காங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஐஐடியோட செலெக்ஷன் இது. அதில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வாயிருக்கார்கள். இது எப்படி சாத்தியம்? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமாக இருந்ததா? கிடையாது. இப்போது இதை பார்த்தோம்னா அதை விட அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம். 1000 ரூபாய் இளம் மாணவிகள் யாரெல்லாம் வந்து அரசு பள்ளிகளில் படித்தார்களோ, யாரெல்லாம் படித்துட்டு கல்லூரிகளில் போய் சேர்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த 3 வருடங்களும் 1000 ரூபாய். எதற்காக இந்த திட்டம்? இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். 2030 இதே ஒரு ஷோக்கு நான் வரேன் உங்கள் கூட சொல்கிறேன். அப்போ தமிழ்நாட்டில் வந்து பட்டம் பெறாத பெண்களே இல்லை என்ற அந்த ஒரு சூழல் உருவாகும். என்ன காரணம் அப்படின்னா இப்படிப்பட்ட திட்டங்களின் மூலமாக எல்லாருக்குமே வந்து நீங்கள் தயவு செய்து +2வோட உங்களுடைய பள்ளி படிப்பை முடித்து விடாதீர்கள், அடுத்த இதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து நாங்கள் வந்து கொண்டு செல்கிறோம். எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம். ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உங்களோட இதை. இப்போ அவங்க வந்து பல அடிப்படை விஷயங்கள்ல வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து எடுத்துரைச்சாங்க. இப்போ வந்து நாராயணன் சாரா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரும் பேசுபொருளாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதுல என்ன கிளாரிட்டி இருக்குங்கிறது இல்லை, எதுவும் அது வந்து இவர்களால் கிரியேட் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இஷ்யூங்க. இவர்களால் வந்து தமிழ்நாட்டு திமுக மீதோ தமிழ்நாட்டின் முதல்வர் மீதோ எந்த விதமான குற்றம் குறைய சொல்ல முடியல. இவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் பொலிட்டிக்கலாக வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ண முடியல, ட்ராக்ஷனே இல்லை இவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவிற்கு எதிராக ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுகவுக்கு என்னங்க பிரச்சனை? நல்லா ஆட்சி நடந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க. இது இப்போ இல்லை, 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எத்தனை அறிக்கைகளை பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 2026 வரை ஒரு 300 அறிக்கைகளை கொடுத்துருப்பாரு. அவ்வளோ கொடுத்துருப்பாரான்னு தெரியல எனக்கு, கொடுத்துருப்பாரு அப்படின்னா அதில் வந்து 250 அறிக்கைகள் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா தட் இஸ் an easy allegation to make, you don't have need any proof. இப்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட டேட்டா, சிறிய குற்றங்கள் பெரிய குற்றங்கள் 302 கேசஸ், ரேப் கேசஸ், இந்த கேசஸ் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் எத்தனை கேசஸ் போயிருக்கு, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எத்தனை கேசஸ் போயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மர்டர் கேசஸ் ஆவரேஜ் அது பொய்யுங்க, அது பொய். அவங்க அந்த டேட்டாவே எடுக்கல, அது தவறு, அது பொய் குற்றச்சாட்டு. நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்வியை வைங்க. 1500 குற்றங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிமுக ஆட்சியில் ஆவரேஜா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அதே தாங்க இப்போ அதை விட சற்று குறைந்திருக்கிறது. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நான் பேசி என்ன பேச விட்டுட்டு அப்புறம் உங்க கேள்வி எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு போறேன். இப்போ 1500 குற்றங்கள் நடக்குது அதிமுக ஆட்சியில் அப்படின்னா திமுக ஆட்சியில் 1400 இல்லை 1450, அதை விட சற்று குறைந்து தான் நடக்கிறது குற்றங்கள். இது ஒரு புறம். இப்போ அதிமுக ஆட்சியில் 1500 குற்றங்கள் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் 5000 குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா ஐ வில் அக்ரி, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டார்கள், அதை விட குறைஞ்சிருக்குங்க, அதே தான் இருக்கு அப்படின்னும் பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க குற்றங்களை தடுக்க முடியுமா உங்களால? குற்றங்களை வந்து அதாவது லாயராக நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஒரு கிரைம் எப்போ நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னா வைன் விமென் வெல்த், இதுதான் எங்களுக்கு வந்து கிரிமினாலஜியில் சொல்லி கொடுப்பாங்க. பர்சனல் ரீசன்ஸ்க்காக நடக்கக்கூடிய குற்றங்கள், இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்க. உலகத்தில் குற்றம் நடக்காத நாடு ஏதாவது ஒன்று இருக்கா? ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்களேன், ஒரு நாடு சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. அந்த போல ஒரு எந்த நாடுமே கிடையாது. ஆனால் எதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னா the response to the crime, that is more important. அதற்கு பின்னர் என்ன ஒரு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாவது ஒரு வழக்கில் இவர்கள்
குற்றவாளிகளை தப்புவிக்குவதற்காக செயல்பட்டிருக்கிறார்கள். உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் பணபலம் படைத்தவர்கள், இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், இதனால் இவர்கள் மேல நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு வழக்கை நீங்க சுட்டி காட்டுங்க. அப்படிப்பட்ட 1000 வழக்குகளை என்னால் அதிமுக ஆட்சியில் சுட்டி காட்ட முடியும். கிளாசிக் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி வழக்கு. அதிமுக நிர்வாகி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால அதில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல் போச்சு. திமுக போராட்டம் நடத்திய பிறகு சிபிஐ வந்து அதன் பின்னர் தான் இந்த இப்படிப்பட்ட கைது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே அப்போ தான் கைது செய்யப்பட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. மேடம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பாதுகாப்பு இல்லை, டிஜிபி கையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மேலே? அந்த ஆஃபீஸர் திரும்பி வரும்போது அவரை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த பெண் போலீஸ் அதிகாரியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு எஸ்பி அவர் மேலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் அதிமுக ஆட்சியில் நிலவியது. இப்போ அப்படி கிடையாது. யாராவது அர்த்தம் சொல்ற, சேலஞ்ச் பண்ற யாராவது ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். தவறு நடக்குது. அந்த நடந்த தவறை குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது, இதுதான் இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை இது பண்ணணும். இன்னொரு முக்கியமான கருத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டை களங்கப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்தியாவிலே எங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க? தமிழ்நாட்டில் 40% ஆஃப் women going to work in industries are in the state of Tamil Nadu. பாதுகாப்பு இல்லைன்னா போக முடியுமா? இந்த மாதிரி see, numbers don't lie. இதுதான் உண்மை. ஆனால் அரசியல் ஆதாயங்களுக்காக இது வந்து இப்போ என்னென்னா, இன்னொரு இது இப்போது இந்த சிசிடிவி கேமராஸ் அண்ட் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஸோ எங்கே ஒரு குற்றம் நடந்தாலும் எது நடந்தாலும் அது ஏதாவது ஒரு சிசிடிவியில் கேப்சர் ஆகிடுது, இல்லை மொபைல் ஃபோனில் எடுத்துடுறாங்க. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடும்போது யார் பார்த்தாலும் பதப்பதைக்குங்க, அதை அந்த இமோஷன்ஸை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்து கொண்டு இதை தான் இந்த எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? இப்போ தெருமனையில் எவனா ஒருத்தன் பைக்கில் கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்க, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவர் பாருங்க பைக்கில் ரோட்டில் சறுக்கி விழுந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. இது உங்களோட 2வது சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேருமே அதுக்கான பதிலை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்களோட டைம் எடுத்துக்க விரும்பல. ஸோ திரு அனஞ்சித் அவர்கள், ஸோ அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளில் வந்து அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற விமர்சனத்தை மட்டும் தான் வைக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, முதல்ல வந்து எதுக்கு டயட்டாக வேணும்னு சொல்லுங்கள். எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டே கையில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், இல்லை அண்ணனும் பார்க்கலாம். பிஃபோர் தட் வந்து நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கடந்த 2 வருஷமாக என்சிஆர்பி டேட்டாவுக்கு வந்து தமிழ்நாடு டேட்டா கொடுக்கல. இருந்ததுன்னா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் எடுத்து காமிக்கிட்டோம், நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். முதல் விஷயம், 2021 24 வரைக்கும் 33%, 19 24 வரைக்கும் 63% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கு. டேட்டா இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எதை போஸ்ட் பண்ணுவோம் பண்ணிக்கங்க. குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் 190% அதிகரிச்சிருக்கு. போக்சோவில் 6999 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி ரூபாய் இழப்பீடு அரசாங்கம் வழங்கியிருக்கு, அரசாங்க அறிக்கை இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். 21 போக்சோ கோட்ஸ் இருக்குது, 20 கோட்ஸ் போக்சோ கைட்லைன்ஸில் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே 2 BHK வீடுங்களில், அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. போக்சோவோட நீதிமன்றங்களுக்கு இருக்க முக்கியமான கைட்லைன்ஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் குற்றம் செய்தவர்களும் இல்லை குற்றவாளிகளோ 2 பேரும் ஒரு வாசலில் வரக்கூடாது. அந்த குழந்தைங்க வேறு வழியில் வரணும், அந்த குழந்தைங்க வாழ்நாள் முழுசும் இவங்களை திரும்ப பார்த்துடக்கூடாதுன்றது தான் அடிப்படையில் காரணம். ஒரு 2 BHK ஹவுஸில் ஒரு பெட்ரூம் வந்து ஜட்ஜோட ரூம், இன்னொரு பெட்ரூம் வந்து காவான காப்பகம், ஹாலில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்தால், ட்ரையல் நடந்தால் அந்த குழந்தைங்க உங்களை பார்க்காம இருக்குமா? இதனால் பதியப்படாத குற்றங்கள், கிரைமாக ரெக்கார்ட் ஆகாத குற்றங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதை நான் உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டுறேன். 98% ஆஃப் கிரைம்ஸ் வந்து சார்ஜ் ஷீட் போடல. நம்ம ஊரில் தெரியும், ஒரு பாலியல் குற்றம் நடந்தால் அதை மூடி மறைக்கிறதுக்கோ தட்டி கழிக்கிறதுக்கோ தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க, அதற்குள்ளான புரிதல் இல்லை. அப்படி மீறி தன்னெழுச்சியாக துணிஞ்சு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதில்ல. 98% கேஸ்க்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அப்படி ஃபைல் பண்ணதில் வெறும் 3% தான் கன்விக்ட் ஆகுது. ஒரு கேஸை எஃப்ஐஆர் போட்டோம்னா அதை கன்விக்ஷனை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? தமிழகத்தில் இந்தியாவிலேயே மிக குறைந்த போலீஸ் ரேஷியோ இருக்குது. அதுக்கும் நான் டேட்டா தரேன்.
இது எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தார் போல தான் இவங்க கிட்ட ஒரு டிஜிபியே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறது. ஒரு டிஜிபி இருந்தால் அவர் இதெல்லாம் சரி பண்ணுவார், பெண் காவலர்களை போடுவார், காவல்துறை போதுமான அளவுக்கு இருப்பாங்க, காவல்துறை கை கட்டப்படாமல் இருக்கும், அதனால் இந்த இடத்துல ப்ராப்ளம் குறையும்னு சொல்கிறோம். அதற்காக தான் நாங்கள் பெண் காவலர்களை, பெண் தலைமை காவலர்களை கொண்டு வந்தா, எஸ்பி போன்ற அதிகாரங்களை கொண்டு வந்தால் அப்போவாது இது கொஞ்சம் சரியாகும். ஒரு வழி, ஒரு குழந்தையோட வழி ஒரு தாய்க்கு புரியுன்றது தான் எங்களுடைய கேள்வியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். இவ்வளோ டேட்டா கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது, இந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் இவ்வளோ தப்பு நடக்கும்போது இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றாரு. நான் அடிப்படையில் கேட்குறேன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு. அந்த குற்றம் மீடியாவில் ஹைப் ஆகிற வரைக்கும் நியாயமாக சொல்லுங்கள், அந்த ஆளை உள்ளே போட்டிங்களா இல்லையா? எப்படி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? எஃப்ஐஆர் லீக் ஆச்சா இல்லையா? அந்த ஆள் மேலே போட்ட குண்டாஸ் ரத்தாச்சா இல்லையா? நமக்கு நல்லா தெரியும் எப்படி ஒரு எஃப்ஐஆரை ஒரு குண்டாஸை போட்டால் அதை உடச்சிக்கலாம், எப்படி போட்டால் அந்த குண்டாஸ் உடையாமல் பார்த்துக்கலான்றது எல்லாருக்கும் தெரியுங்க. யாரும் குழந்தை கிடையாது. அப்படி பண்ணி ஒரு குண்டாஸை உடைக்க முடியும் அப்படின்னா இதற்கு மேலே அவர் யார் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு, அவர் கூட யார் பிரியாணி சாப்பிட்டாருன்றதுக்கெல்லாம் திரும்ப நான் போக விரும்பல. இன்னும் யார் அந்த சார்ன்ற கேள்வி ஓப்பனாகவே இருக்குது. கேட்குறாரு, கடன் வாங்காத ஒரு மாநிலம் உங்களோட உலகத்தில் எங்கே இருக்குது? கடன் வாங்காத நாடு எங்கே இருக்குது? நான் கேட்குறேன், இந்த அறிவு 2021 மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது எங்கே போச்சு? 71வது பக்கத்தில் எங்களால் கடன் வாங்காமல் நடத்த முடியும், இருக்கிற கடனை அடைக்க முடியும், எப்படி முடியும்னு கேளுங்க. நான் சொல்கிறேன்னு அன்றைய முதல்வர் வேட்பாளர் அண்ணன் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, நம்ம டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தாலே இது எல்லாம் சரியாகும், நம்மளால் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வராங்க. அதே ப்ரப்போசலை தான் வைக்கிறாரு அன்றைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ்லையும் இல்லை, இந்த ஃபினான்ஸு கண்ட்ரோல்லையும் இல்லை. கேள்வி கேட்குறேன், கடன் வாங்காமல் யாரும் நாடு நடத்த முடியாது. 40% கடன் வாங்குற காசு மட்டும் கேபிட்டல் அவுட்லேக்கு போகுது, 60% காசு கவர்மெண்ட்டை ரன் ஆக போகுதுன்னா இது என்ன லாஜிக்கு? கடன் வாங்கினோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம வீடுகளில், வட்டிக்கு வாங்கி அடிக்கை வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த அடிக்கையை விற்று வட்டி தான் கட்ட முடியும். இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு. இந்த ஒரு வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி, இந்த 4 வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கோம். வருஷத்துக்கு 70,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும். வட்டி இவ்வளோ கட்டினா கடன் ஏன் 10 லட்சம் கோடியை தாண்டாது? 40% மட்டும் கேபிட்டல் அவுட்லேக்கு போச்சுன்னா மீதி எங்கே போகுதுன்ற கேள்விக்கு எப்போ பதில் சொல்லுவாங்க? இவர் கேட்குற கேள்விங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏர்போர்ட் எங்களுக்கு கேட்டோம், ஹவுஸ் ஹோல்டில் கொடுக்கலன்றாரு. தமிழகத்தில் எந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஆனாலும், எந்த ஒரு பாலிசி லேப்ஸ் ஆனாலும் பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்கள் பாஜகக்கெல்லாம் ஒன்றும் ஆதரவு இல்லை, ஆனால் நம்ம மேலே இருக்கிற தப்பை அண்ணன் பயந்துட்டு நாங்கள் போகலண்ணே, வரிசை எல்லாம் டெல்லி ஃப்ளைட்டை ஏறிக்கிட்டு இங்கே இடி ரைடு வருதுன்னு போது டெல்லிக்கு போயிட்டு நாங்கள் மனு கொடுக்கல சார் நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட. நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. எங்கனாலும் நாங்கள் நெத்தி நிற்கிறோம், இப்பயும் பாஜக எழுத்து நிற்கிறோன்ற தன்மையோட நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஒன்று 2002 கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும்போது போய் பாஜக ஆதரவாக குஜராத்தில் பேருந்து இடத்துல சாமி, அப்போ ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது நாங்கள்ல சாமி. அன்னைக்கு இங்கே தீக்கா மாதிரி தான் அங்கே ஆர்எஸ்எஸ் நாங்கள் சொல்ல சாமி. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏர்போர்ட் வரணும்னா 150 கிலோமீட்டர் சுற்றல ஒரு ஏர்போர்ட் இருந்ததுன்னா ஏர்போர்ட் வராது. இது சிவில் ஏவியேஷன் ரூல்ஸ். 40 கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டு. பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஹோசூர் எப்படி ஏர்போர்ட் வரும்? எனக்கு கேள்விக்கு பதில் தெரில. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பாலியல் குற்றத்திலேருந்து எல்லா குற்றங்களும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கும் இதே ரிப்போர்ட் இருக்குது, நான் கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி அந்த சப்ளான் கிரைசிஸ்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம். அது பல இடத்துல அண்ணன் டிஃபெண்ட் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், 1974 கொண்டு வரப்பட்டது அந்த சப்ளான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனி நிதியத்தை ஒதுக்குங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆர்டி ரிப்போர்ட் படி தமிழகத்தில் சட்டமே ஏற்ற 2023 வரைக்கும். 2023 ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ட்ரைபல் உமனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கிரைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. நீங்கள் போட்டிருக்க மகளிர் உரிமை தொகையில் கூட இவங்களோட நிதியத்தில் மேலே கை வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சட்டம் ஏற்றாங்க தமிழக அரசு, அதுலேயும் நிறைய லூப்போல்ஸ் வச்சுக்கிட்டு 10% அந்த நிதியத்தை செலவு பண்ணால் போதும், இல்லைனா நம்ம அடுத்த வருஷத்துக்கு அதை தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லூப்போல்ஸ் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் எடுத்து அண்ணன் சத்யன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய நிதியத்தில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதியத்தை எடுத்து மகளிர் உரிமையத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், காசு கொடுத்தோன்றீங்களே, இதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நம்ம 1000 திட்டம் வச்சுருக்கோம். அதில் பெண் குழந்தைங்களுக்கு சானிட்டரி நாப்கின் கொடுப்போம்னு சொன்ன திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. குழந்தைகளுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் இதே பாலிசியில் தான். டிகிரி முடிச்சாதான் அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கணும். அந்த திட்டத்தை ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? லேப்டாப் நிறுத்திட்டு டேப் கொடுப்போம், நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பள்ளி குழந்தைகள் கொடுக்கவே இல்லை. ஏன் இன்னைக்கு கல்லூரி பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் ஓட்டு போடுவோம். எல்லாத்தையும் ஓட் கன்வர்ஷனாக காசாக கொடுத்தா அவன் படிக்கிற வரைக்கும் 1000 ரூபா கொடுக்குறீங்க, அந்த படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஜாப் கேரண்டி இருக்குது? ஜாப் மார்க்கெட்டில் ஒரு கேப் இருக்கே, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு காசு கொடுத்துட்டோம்னா வேலை ஆச்சா? கடன் வாங்கியாச்சும் கொடுத்தோன்னா போச்சா? ஒரு மீன் பார்த்தேன், தமிழக அரசு இன்னைக்கு செயல்படக்கூடியது ஒரே பாலிசி. ஒன்று, நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. 2வது, அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரப்போறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவனை கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவோம், அவன் தலை உருளட்டும் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கன்றதை நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன்.
தமிழகத்தில் என்ன பாலிசி இருக்குன்னு கேட்டார்ல, நான் டேக்ஸ் ரெவன்யூ தமிழகம் வெறும் 5%. 13% கீழே எந்த மாநிலமும் இல்லை. இன்றைக்கி நம்ம திட்டம்ல அந்த ஒன்றிய அரசு ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க, மக்களுக்கும் பயனளிக்குது, டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும் பயனளிக்குதுன்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி தமிழகத்தில் நான் டேக்ஸ் ரெவன்யூ உருவாகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்கீம் சொல்லுங்கள். நான் முதல்வன் ஸ்கீம் சொன்னார், பாதிக்கப்பட்டவன். நானே சொல்கிறேன், நான் முதல்வன் ஒன்றும் பண்ணாது. வேறு இன்ஸ்டியூட்டில் காசை கட்டி படித்து நம்மளாக படித்து உட்காந்துருந்தோம்னா நம்ம படித்தவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பாஸ் ஆனவங்களுக்கு ஸ்டைஃபண்டு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சுட்டு அந்த பசங்க படித்து அவங்களா பாஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு உள்குத்து ஒன்று இருக்குது, பாஸ் பண்ணவங்களாம் போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த திட்டத்தில் சேர்க்குற விதியும் இருக்குது. அங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த இடத்துல தான் நானும் மாட்டி முடிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். நான் முதல்வன் பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் போட நமக்கு சக்தி இருக்கா? காலைல எக்ஸாமுக்கு போய் நிற்கிற பசங்களுக்கு ஹால் டிக்கெட் இந்த சென்டர் இல்லை, வேறு சென்டர்னு சொல்லி அலைக்கடிப்பாங்க. அதுலேயும் நான் பாதிக்கப்பட்டவன். இன்றைக்கி உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. தேர்வு இதுக்கு முன்னாடி எப்போயாவது ஒரு முதன்மை தேர்வு குரூப் 2 தேர்வில் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகி கேன்சல் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நடக்குது. இந்த அளவுக்கு அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸில் ஒரு கவர்மெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கேயுமே இவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா தம்பி கம்முனு பாஜக வந்துடும் சொன்னால் இது என்ன அரசியல் நான் கேட்குறேன். 10 குறைக்கு நீ இதை தான் பேசணும், இதை மட்டும் தான் பேசணும், எங்களை நோக்கி கேள்வி கேட்டுறாதுன்னு சொன்னால் இந்த அரசியலுக்கெல்லாம் நாங்கள் வரலங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் 3% தாண்டக்கூடாது, இன்றைக்கி 3.2%. ரெவன்யூ டெபிசிட் 0.8லேருந்து 1 தாண்டக்கூடாது, 2.1%. இப்போ போட்டிருக்கிறது இன்ட்ரீம் பட்ஜெட். இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுன்றது எதுவும் பெருசாக ஸ்கீம்ஸ்லாம் இருக்காது. இந்த 2 மாதம் கவர்னன்ஸ் ரன் பண்ணுறதுக்கான காசு அதுவே இவ்வளோ வீக்காக 10.6 லட்சம் கோடியில் கடனை ப்ரிடிக்ட் பண்ணுச்சுன்னா என்ன லெவல் ஆஃப் கவர்னன்ஸ் ஃபினான்ஸ் மேலே இருக்குதுன்றதுக்கு நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எங்களுக்கு எந்த கட்சி மேலேயும் தீண்டாமையெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு எதிர்க்க வேண்டிய திமுக எதிர்ப்பு நாங்கள் பலமாக இருக்கிறோம். திமுக வீழ்த்த வேண்டிய நிலைமை இருக்கும்போது எங்களை எதிர்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எங்களை வச்சு பேசினா டிஆர்பி வரும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். எங்களுக்கு வேறு அரசியல் இருக்குது சார். நாங்கள் கேட்க வேண்டிய ஆளை கேட்குறோம், குற்றவாளியை கேட்குறோம், சம்மந்தம் இல்லாதவங்களை கேட்க மாட்டோம்னு ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அரசியல் தீண்டாமை. நாங்கள் அரசியல் தீண்டாமை இல்லைங்க. எங்களை நாங்கள் ஒன்று சேனல் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுருலைங்க. நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம், அதில் ஒரு அரசியலை பண்ணுறோம். இதை தாண்டி நீ இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாது, நாங்கள் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. நான் யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக வரல. இது ஒரு கரப்ட் மாடல். எஸ், அஃப்கோர்ஸ் வி ஆர் கரப்ட்னு அவங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஐயா பிடிஆர் கொடுத்த ஒரு மீட்டிங் டிபேட்டில் எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கரப்ட்னு சொல்கிறார். இது அவங்க ஒத்துக்கிறாங்கன்னும் போது நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க, என்ன டிஃபென்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு அகைன்ஸ்டான்னு கேட்குறேன். நானும் அதான் சொல்கிறேன், ஒரு கரப்ட், நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. அதுக்குள்ளே ஒரே ஒரு நல்ல மனுஷருக்காக அவர் ஒத்துக்கிறாரு, மற்றவங்களுக்கு அதை ஒத்துக்க கூட நியாயம் இல்லை, மனசு இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடனில் சரி கிடையாது. சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். தமிழகத்தில் 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி அதிகமாக இருக்குது. இதனால் 60%க்கும் கம்மியாக தான் நம்மளால் ட்ரக்ஸை டெஸ்ட் பண்ண முடியுதுன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறான். இது எங்கே பாதிச்சு தெரியுங்களா? குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்பில் அந்த டைஎத்திலின்னு ஒரு ஃப்ளூயிட் காம்பனண்ட்டு 500 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. எத்தனை குழந்தைங்க செத்துச்சு? அன்னைக்கு தமிழகம் தலை குனிலையா? ஹைகோர்ட் இது தவறான தகவல். ப்ரூஃப் கொடுக்குறேன். இன்னைக்கு பண்ண வேண்டிய அந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய இது ஒன்றிய அரசுடைய பங்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு இது கிடையாது. அது வாங்கினது ராஜஸ்தான் அரசாங்கம். அவங்க டெஸ்ட் பண்ணணும். அவங்க டெஸ்ட் பண்ணி அது சரியா இருக்கா இல்லையா, இப்படிப்பட்ட அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு போறேன். ப்ரூஃப் எல்லாம் போடாதீங்க. ப்ரூஃப் எல்லாம் போடாதீங்க. நான் கேட்கிறேன், தமிழகத்துல 33% அதிகமா ட்ரக் டெஸ்டிங்ல இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி இருக்கா இல்லையா? வேகன்சி இருந்தா எப்படி அவன் டெஸ்ட் பண்ணுவான்? எங்க பொருள் விக்கிறோம் டெஸ்ட் பண்ணி அனுப்ப மாட்டான். வாங்குறோம் டெஸ்ட் பண்ணோம், விக்கிறோம் டெஸ்ட் பண்ண. விக்கிறது நம்ம கிடையாது, கிடையாது, விக்கல. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? தயாராகுதுங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டுல தயாராகுது. ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு ட்ரக்ஸ். இது என்னங்க புதுசா இருக்கு? தமிழகத்தோட அரசு இங்க இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற கம்பெனி அது. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் ப்ரூஃப் தரேன், நீங்க போடுங்க. இல்லைன்னா இதை தூக்கிடுங்க, இந்த பாயிண்ட் போடவே வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் ட்ரக் டெஸ்ட்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கன்வாடி தொழிலாளர்கள்லேருந்து ஊனமுற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த போராட்டத்துக்காக பதில் சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு பிரச்சனைக்காவது நான் தீர்வு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இன்னும் இதுதான் அரசு, கேள்வி கேட்கறவங்களாம் தப்புன்னு சொல்றேன். எனக்கு அர்த்தம் புரியுது. 40 பேர் செத்து போறான், அப்புறம் இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது, அப்புறம் சொல்லுங்க தீர்ப்பு சொல்லுங்க, ப்ரூஃப் சொல்லுங்க. என்ன ப்ரூஃப்? 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். புண்ணிய கொடுத்தா பாதுகாப்பு தான். இந்த வார்த்தைகள் தான் வேணாம். இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் வேணாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம். வேணாம், அடுத்த ரவுண்ட் போலாம். இறுதி சுற்றுல திரு சத்யன் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. அவரோட கருத்தை கேட்டுட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், ரொம்ப டீட்டெயிலாக டைம் இல்லை. மின்னுவதெல்லாம் பொண்ணெல்லாம்பாங்க தமிழில். அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த திமுக சொல்கிற திட்டங்களுக்கு வைக்கிற பேர். இந்த நான் முதல்வர் மாதிரி ஒரு திட்டம் இல்லைன்னு பயங்கரமாக பேசினார்ல. ஆரம்பிக்கும் போது 41 லட்சம் மாணவர்கள்னு அவர் சொன்ன மாதிரி வேகமாக போய் ஆள் சேர்த்த மாதிரி சேர்த்தாங்க.
வேலை கிடச்சி 3,28,000 பேருக்கு. இது ஆன் ரெக்கார்டில் இருக்கிற விஷயம். 2வது ஆண்டு நான் முதல்வன் ஸ்கீமுக்கு மாணவர்கள் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலாக போட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை 3 மாதத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி எந்த திட்டங்கள் இவங்க வந்து பெரிய லெவலில் பேர் வச்சு இது ஒன்றும் விளம்பரத்துக்கு மட்டும்தான். அது விளம்பரம் எப்படின்னா எல்லாமே போலி டேட்டா, போலி அறிக்கை. சட்டமன்றத்திலே கூச்சப்படாமல் போய் பேசுகிற முதல்வரை நம்ம வச்சுருக்கோம். நம்ம அரிட்டாப்பட்டியில் 9 மாதம் டெண்டர் கொடுத்து வாய் மூடி மௌனியாக இருந்துட்டு அந்த 21.5 சதுர கிலோமீட்டர் தரைமட்டமாக்க போகிறாங்கன்னு வெளியே வந்து நாங்கள் போராட்டம் இறங்கின பிறகு தான் வேகமாக தீர்மானம் போடுறோம், அதனால தான் அது போச்சு அப்படின்னு சொல்லி கூச்சமே படாமல் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி இருக்குது அமெரிக்காவில். அவங்களோட ஒரு பாலிசியே இருக்குது, விஷன் ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காப்பி ஷேம்லெஸ்லின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இன்னொருத்தட்ட நம்மளோட நல்லா இருந்தால் சங்கடப்படம் நீ காப்பி அடிங்கிறது அது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் எலக்ட்ரிக்ங்கிற அமெரிக்காவோட பெரு நிறுவனத்தோட விஷன் ஸ்டேட்மெண்ட் காப்பி ஷேம்லெஸ்லின்னு. அது இங்கே அரசியலுக்கு யாருக்கு தெளிவாக போகணும்னா திமுகவுக்கு தான் போகணும். சங்கடமே படாமல் காப்பி அடித்து ஸ்டிக்கரை ஒட்டிடுறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத டேட்டாவை அடித்து விடுறது, எங்கெல்லாம் கரெக்டாக வந்து டேட்டாவோட கேள்வி கேட்குறோமோ எஸ்கேப் ஆகி போயிடுது. இப்போ சொன்னார் பொள்ளாச்சி பார்த்தீங்கல்ல அதிமுக நாங்கள் போராட்டம் பண்ணி சிபிஐ கொடுத்தாங்க அப்படின்னு. அதே தான் தூத்துக்குடிக்கும் சிபிஐ கேட்டிங்க கொடுத்தாரு. இவங்க ஆட்சியில் எத்தனைக்கு சிபிஐ கொடுத்தாங்க? கள்ளக்குறிச்சி டிஜிபி லெட்டர் எழுதுறாரு, தமிழ்நாட்டில் மெத்தனால் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கணும். டிஜிபி யாருக்கு லெட்டர் கொடுக்குறாரு? சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் கொடுக்குறாரு. அன்றைக்கி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா 68 உயிர் காப்பாற்றிருக்கும். காப்பாற்ற உடம்பு போனது யாரோட குற்றம்? யாரோட இயலாமையினால் போச்சு? கடைசியில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தா விற்கிறதே இங்கே திமுக இருந்து உட்காந்து விற்றுருக்காங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 50 மீட்டரில் விற்றுட்ருக்காங்க. ஆனால் அந்த விற்றவர் ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வந்து திருப்பி அந்த கள்ளச்சாரம் எங்கள் ஆட்சி விற்றாரு, திருப்பி ஜெயிலுக்கு திருப்பி கொண்டு போய் விடுறாங்க. இதே இந்த ஆட்சியோட அவலம். விக்கிரவாண்டியில் 22 உயிர் போகுது. எடப்பாடியிட்ட போய் இவங்க வைக்கிற ப்ரெஸ் கேட்குறாங்க, இதில் காட்சி நம்பர் ஒரு அதிமுக காரர் அப்படின்னு. எடப்பாடி என்ன சொன்னார்? தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க, இவர் கட்சிக்காரர் அப்படிங்கிறக்கெல்லாம் கிடையாது, தவறு செஞ்சால் தப்பு தான் அப்படின்னாரு. ஆனால் அதே விக்கிரவாண்டியில் காய்ச்சின திமுகக்காரன் அரசு 50,000 நிவாரணம் கொடுக்குன்னு சொல்லி அவன் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து நான் பாதிக்கப்படும் சொல்லி 50,000 வாங்கிட்டு வெளியே வரான். இதை இந்த ஆட்சியோட ஆகலாம். இதை விட நம்ம எப்படி சிரிக்க முடியும்? காவல்துறை மரணங்கள் இல்லை, காவல்துறை கொலைகள் ஆல்மோஸ்ட் 30 நெருங்கியாச்சு. அஜித்குமார் அவரை அடித்து நொறுக்கி சாவடிச்சு என்னைக்கு வந்துச்சு ரிப்போர்ட்டு? பொய் கேஸுன்னு வந்திருக்கு. அப்போ யார் பேசுனா? யார் அழுத்தம் கொடுத்தா எஸ்பிக்கு? யார் ஃபோன் பண்ணாங்கிற ஆதாரத்தையும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி சிபிஐ வழக்கு காலேஜ் ஜட்ஜு கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு அவசரமாக சிபிஐக்கு பரிந்துரைக்கிற லெட்டர் கொடுக்குறாரு முதலமைச்சர். அதே முதல் நாள்லேயே பண்ணல. பக்கத்து மண்டபத்தில் கூப்பிட்டு வச்சு அந்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்து அவன் தம்பியை கூப்பிட்டு போகும்போது நாங்கள் மறியல் பண்ணி தடுத்தோம். எதுக்கு அவன் தம்பியை கூப்பிட்டு போகிறீங்க, என்ன காரணம்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் 50 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் பேசுகிறாங்க. வழக்கு கொடுக்காத வாபஸ் வாங்கன்னு. தெய்வ செயல் அரக்கோணத்தில் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிறாள், கல்லூரி மாணவியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி நான் சொல்கிற ஆட்களாம் நீ வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி அது எஃப்ஐஆரில் இருக்குது. அது ரெக்கார்டு. அந்த அம்மாவை கொண்டு போய் திருத்தணி ஜிஹெச்சில் அமைச்சோன்னா நான் யார் தெரியுமா உதயநிதிக்கு நான் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை பறிஞ்சு உதயநிதி எடுத்த ஃபோட்டோ காமிச்சு ஜிஹெச்லேருந்து அந்த பொண்ணை கூட்டு வெளியே போகிறான். போராட்டம் நாங்கள் அறிவிச்சு இறங்கினதுக்கப்புறம் நடவடிக்கைன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி. இது மாதிரி எத்தனை அவ்வளோ அண்ணா நகரில் இங்கே 10 வயசு சிறுமி அவங்க அப்பா அம்மா பாலியல் கூட்டத்தில் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அடித்த போலீஸ்காரங்க கோர்ட் சூமோட்டோவில் சிபிஐ கொடுக்குது. இவங்களாச்சும் ஏதாச்சும் சிபிஐன்னு கொடுக்குறாங்களா? சிபிஐ கேட்டாலும் தேவையில்லை. தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட முடியும். சகோதரர் ஒன்று சொன்னார், தூத்துக்குடியில் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதல்வரப்பா நம்ம என்ன சொன்னார்? சகோதரருக்கு ஒரு அடிப்படை என்ன விஷயம் புரியலன்னா ஆட்சி அதிகார அனுபவம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. இவங்க சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட்டில் மென் மே கம் அண்ட் மென் மே கோ மாதிரி கவர்மெண்ட் மே கம் கவர்மெண்ட் மே கோ பட் த கவர்னன்ஸ் ஸ்டேஸ் ஆன் ஃபார்வர்ட். இன்றைக்கி அதிமுக ஆட்சி இருந்தால் நாளைக்கு திமுக ஆட்சி இருந்தாலும் அரசு நிர்வாகம் அப்படியே தான் இருக்கும். அந்த நிர்வாகத்தில் தவறு செய்யும் பொழுது அதை வந்து தட்டி கேட்டு அதுக்கு நடவடிக்கை வேண்டிய வேலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோடு. அன்னைக்கு திமுக குற்றச்சாட்டு வச்சாங்க, எடப்பாடியார் சொல்ல சொன்னார், எடப்பாடியார் சொல்லிட்டு கூட்டார் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் இது வரைக்கும் டேபிள் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. எடப்பாடியார் சொன்னார் எடுத்து சிபிஐ எடுத்து நடத்து, வழக்கு எடுத்து நடத்துனாரு. இது வரைக்கும் அருணா ஜெகதீசன் கொடுக்கல. இன்றைக்கும் வெளியில் அதான் சொன்னாங்க முதல்வர். ஆமாம், அன்றைக்கி அதிகாரத்தை தன்னிச்சையாக காயில் எடுத்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரி செஞ்ச வேலை அது. அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து பாராட்டு விழா பத்திரம் கொடுத்து அனுப்பிச்ச கட்சி திமுக. அந்த அதிகாரத்தை அவர் கையில் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் குற்றச்சாட்டு, அதுக்காக தான் விசாரணை. இது அடிப்படை வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்கார்ந்த சில விஷயங்கள் புரியும். எல்லாமே புரட்சித்தனமாக பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். சகோதரர் ஒன்று சொன்னார் வேரபிள் அப்படின்னு ஒன்று சொன்னார் தெரியுமா? யார் கற்பழிப்புக்கு அப்படின்னு. மேடம் அதே மாதிரி ஒரு வேரபிளுக்கு கற்பழிப்பு தடுப்பு சாதனம் அது மாற்றுத்திறனாளிகளே உபயோகப்படுத்தலான்னு சொல்லி பேட்டன் காப்புரிமை வாங்கி வச்சுருக்கேன் மேடம். நான் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அப்புறம் ஆரம்பித்த வேலை. நீங்கள் சொல்கிற வேரபிள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை செய்யாது. அதேமாரி அதில் டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன் கிடையாது, அது பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய உலகளாவிய ஆராய்ச்சி பண்ணி அதில் நிறைய ஃபெயிலியர் நான் பிரதர் ஆராய்ச்சி பண்ணால் வாங்க என்னோட அலுவலகத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். என்ன
இந்த மாதிரி பல உதாரணங்கள் வந்து ஃபெயிலியர் மாடல், மாற்றுத்திறனாளிக்கு குறிப்பாக அது வேலை செய்யாதுன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிக்கு சேர்த்து வேலை செய்கிற மாதிரி தான் வேரபிள் போட்டுருவோம், பேட்டன்ட்டே வாங்கி வச்சுருக்கோம். சில விஷயங்கள் என்னென்ன இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அரசு மருத்துவமனையில் தான் போய் மருத்துவம் பெறணும். அப்படி மாதிரி ஒரு ஃபெயிலியர் மாடல் உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா நான் சொல்லட்டுமா? இன்றைக்கி முன்னேறிய நகரமான அமெரிக்காவில் கூட பாஸ்டன் இருக்குல்ல, பாஸ்டனில் ஒரு மருத்துவரோட அப்பாயின்மெண்ட் வேணுன்னா உங்களுக்கு 150 days வெயிட்டிங் டைம். அது தெரியுமா உங்களுக்கு? 5 மாதம். இந்தியாவில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடுவீங்க. எதனால்? எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிர்வாகம் நீங்கள் உங்கள் கருத்தை இன்னொரு தடவை பொறுமையாக சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஏன்னா வரையறை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இதே ஒரு தனியார் மருத்துவமனை கிட்னியை திருடி அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் அதை வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் முறைகேடுன்னு சொன்னால் அது அரசோட அவலம். அது கண்டிக்கணுமா? ஆமாம், அதை கண்டிக்கணும். அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக எல்லாமே அரசுடைமை ஆக்கிட முடியாது, எல்லாமே அரசு குடையின் கீழ் கொண்டு வர முடியாது. தனியார் நிறுவனங்கள் தான் வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு கொடுக்குது மக்களுக்கு. அரசு துறை நிறுவனங்கள் 20 விழுக்காடு தான் கொடுக்குது. அடிப்படை பொருளாதாரம்ல இதில் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு கடன் வந்து ஒரே நாளில் முடிச்சிடுவேன், தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் கார்டு தாசி கொடுத்தேன்னு சொன்ன தலைவர்கிட்ட இதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியுமா? இந்தளவுக்கு எல்லாம் ஒரு கிளாரிட்டி இருக்கு என்னால் எதிர்பார்க்க முடியுமா? பேசுறது பொறுச்சியாக பேசலாம், கேட்குற மாதிரி பேச நடைமுறைக்கு ஒத்துவருமா? ஏட்டுச்சொரகை கறிக்கு உதவுமா? மரியாதைக்குரிய சீமானுடைய வீரவசனம் எல்லாம் நாட்டுக்கு உதவுமா? வீட்டுக்கு உதவுமானா உதவாது. அதெல்லாம் ஒன்லி விளம்பரம். அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு அங்கே இருக்கிற ஸ்டண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அதெல்லாம். அரசு நிர்வாகத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு. இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. கட்டமைப்பை உருவாக்குவது மட்டுமல்ல, பயனாளிகளை அடையாளம் காண்பது, அந்த பயனாளிகளுக்கு அந்த பயன் கரெக்டாக போய் சேருவது. இன்றைக்கி 2030 இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் இத்தனை விழுக்காடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை விழுக்காடு? 30 விழுக்காடுனாங்க. நம்ம 52 விழுக்காடு 2020 அடித்தோம். எதனால்? 1970 ஆரம்பித்து பொன்மலை செம்மல் போட்ட கல்வி புரட்சியில் இன்றைக்கி அதோட பயனாளிகளுக்கு 50 வருஷம் ஆகுது. அதான் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் வந்த திராவிட கட்சிகள்னு சொல்லி ஒரே கிரெடிட் என்டையரான அதிமுகன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. இதுதான் ஒரு திட்டம்னு வந்தால் திட்டத்தோட விரிவாக்கம். அம்மா உணவுன்னு ஒன்று கொண்டு வரோம், மலிவு உணவுன்னு ஒன்று கொண்டு வரோம். கொரோனாங்கிறது யாரும் எதிர்பார்த்தோமா? ஒரு நாளைக்கு 6 லட்சம் பேர் அங்கே சாப்பிட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்க திமுக சொன்னாங்க பட்டினி சாவு ஏற்பட போகுதுன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒரு பட்டினி சாவு இல்லாமல் காப்பாற்றணும் தமிழ்நாடு. அரசு நிர்வாகம், அரசு இயந்திரம் என்பது திட்டங்கள் தீட்ட வேண்டும், மக்கள் நலத்திட்டங்களுக்காக இருக்கட்டும். அந்த மக்கள் நலத்திட்டங்கள் பயனாளிகளை போய் சேருவதுங்கிறது அரசோட வேலை. இதை பார்க்குறது அப்படிங்கிறது. இதை சரியாக செய்கிறார்களா இல்லையா அதை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எங்கே தவறு நடக்குதோ அங்கே தவறு நடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதில் வெளிப்படைத்தன்மை இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே கிண்டல் அடித்து பேசி எல்லாருமே உலக அழிவாதிகள் கிடையாது. என்ன ஒரு நடனம் ஆடுகிற ஒருத்தையோட பேரை தப்பாக சொல்லிட்டாருங்கிறதுக்கு ஒரு மேடையில் உட்காந்து அந்த அம்மா பேரை கூட தெரில, என்னடா கொடுமை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அது அரசியல் தலைவராக அவங்களை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு காமெடினாவோ இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடினாவோ அப்படி தான் பார்க்க முடியும். அரசியலும் அரசு இயந்திரமும் இயக்கமும் வந்து ஒரு பெரிய விஷயம் மேடம். இதை கையில் கிடச்ச திமுக இந்த 5 ஆண்டுகளில் சாதித்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொரோனாங்கிற காலத்தில் உலகமே முடங்கி இருக்கும்பொழுது உட்கார்ந்த இடத்துலேருந்து 64,000 கோடி ரூபாய் முதலீட்டு இந்தியாவின் முதன்மை மாநிலம். ஆனால் கொரோனாவில் எல்லாமே நார்மல் வந்துருச்சுன்னு சொல்லி 5 வெளிநாடு போயிட்டு வந்த முதல்வர்னால இருக்க முடிஞ்ச முதலீடு வெறும் 35,000. அதுவும் இந்தியாவில் இருக்கிற கம்பெனியே விட்டு பிரான்ச் இங்கே இருக்கிறத விட்டு அங்கே போய் ஹெட் ஆஃபீஸில் போய் பாட்டு வந்தார். 2 இலக்கு ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது வந்து திமுக ஆட்சியில் தானே சாத்தியமாக இருக்குது. கலைஞர் இருக்கும்போது 13%, 11% அப்படிங்கிறப்ப இது ஒரு அடிப்படை என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு நிறுவனம் ஆரம்பித்து கட்டமைப்புகளை உருவாக்கி அதனுடைய உற்பத்தின்னு வெளியில் வரும்போது அது பொருளாதாரத்தில் சேருது. நீங்கள் சொல்கிற மாதிரி 10 லட்சம் கோடி முதலீடு வந்துருச்சு, 35 லட்சம் பேருக்கு வெள்ளை அறிக்கைன்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் தரவில் சட்டமன்றத்தில் கொடுத்து நீ அங்கே போய் படிச்சுக்க இங்கே போய் படிச்சுக்கங்கிறது வந்து மறைக்கிறதுக்கான வேலை. மேடம், குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே புரட்சி தலைவி அம்மா நாங்கள் ஒன்றுது GAM 1 GAM 2ல் 80% ஸ்ட்ரைக் ரேட். நாங்கள் கலைஞரோட ஆட்சி காலத்தில் 2011 13% இருந்தது அந்த ஜிஎஸ்டிபி. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் அதை வந்து 10.5 மேடம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து 2 இலக்கத்துல இல்லையே அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருடம் நீங்க வந்துட்டு ஆட்சி செய்தீங்க. 3 வருஷம் மேனுஃபேக்சரிங் எக்கானமி, சர்வீஸ் எக்கானமி 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கரண்ட் கிடையாது. வர்தா, ஒக்கி, நிவர், கஜான் ஒரு இயற்கை பேரிடர் 10 வருஷம் பார்த்தா அதில் கடைசி 1.5 வருஷம் கொரோனா. இந்த மாதிரி இந்த பேரிடர் இந்த லாஸ்ட் 5 வருஷம் இவங்க என்னத்தை செஞ்சாங்க? என்ன பேரிடரை செஞ்சாங்க? ஒரே ஒரு வெள்ளத்தை தவிர்த்து. அந்த வெள்ளம் தூத்துக்குடியில் வந்து கூட கூட்டணி முக்கியம் சொல்லி டெல்லியில் போய் பேசின முதல்வர் வச்சுருக்கோம் நாம. ஆனால் அதில் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் யார் கொடுத்தாங்க கிரெடிட்? அதிமுக என்னால் எடுத்துக்க முடியும். ஆமாம், கொண்டு வந்து முதலீடு நாங்கள் கொண்டு வந்து இதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும், அது உண்மை தான். அதனோட பலனை நீ விதையை போட்டு மரம் நட்டு மரத்தை வளர்த்து அது எல்லாத்துலேருந்து பாதுகாத்து வைக்கிறது நான். கடைசியில் அங்கே இருக்கிற பழம் மட்டும் வருது, பழத்தை மட்டும் பறிச்சுட்டு பார்த்தியா நான் தான் அப்படின்னு பெருமை பேசுகிறது திமுக. இப்போ அதுக்காக ஸ்டிக்கர் ஆச்சின்னு சொல்கிறது.
நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் எங்கள் கூட கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். The Fire Media's The Round Table. Title sponsor Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9994244111 and 9994211166.